இந்தியாவின் 565 சமஸ்தானங்களும் ஆங்கிலேயனிடம் அடிபணிந்து மடிப்பிச்சையாக தம் சுகவாழ்வை பெற்றபோது தன்மானம் காக்கவும் தாய் நாட்டின் மண்மானம் காக்கவும் துணிந்து எதிர்த்து துடித்து எழுந்த இந்த மண்ணின் ஒரே மாவீரன் 250 ஆண்டுகள் ஆசிய கண்டத்தின் வரலாற்றில் வாள் ஏந்தி போர் புரிந்து அப்போர்க்களத்திலேயே மாண்ட ஒரே மாமன்னன், இந்திய விடுதலை போரின் முன்னோடி மைசூர் புலி தியாகச் சுடர் திப்பு சுல்தான் அவர்களின் உண்மை வரலாற்றை உள்ளது உள்ளபடி உள்ளவாறு பதிவு செய்ய வேண்டுமாய் தம்பி பாரத டிவியின் செய்தியாளர் அப்பாஸ் மந்திரி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பதிவை நாம் துவங்குகின்றோம். 20/7/1750 தேவனஹள்ளி என்ற இடத்தில் மாவீரர் ஹைதர் அலிக்கும் பக்ருநிசா பேகத்திற்கும் திருமகனாக இந்தியாவின் நவ பாரத சிற்பி என்று போற்றக்கூடிய திப்பு சுல்தான் உதயமாகிறார். அந்த தருணம் எப்படி என்றால் 1749 தேவனஹள்ளி கோட்டையை மாவீரர் ஹைதர் அலி வெற்றி கொள்கிறார். அந்த கோட்டையின் வெற்றி பரிசாக இன்றைக்கு தேவனஹள்ளி ஏர்போர்ட் இருக்கும். அந்த இடத்துலதான் திப்பு சுல்தானோட பிறந்த இடம். அந்த வெற்றி பரிசா இறைவன் கொடுத்ததுதான் ஹைதர் அலிக்கு தியாகச் சுடர் திப்பு சுல்தான். பிறக்கும் போதே மாவீரர் ஹைதர் அலி மிகப்பெரிய மாவீரர். ஆனால் சாதாரண ஒரு குதிரைப்படை வீரராக இருந்து கிபி 1755 திண்டுக்கல் கோட்டையின் பௌஜுதாராக 200 குதிரைப்படை வீரர்களுக்கு தலைவராக பொறுப்பேற்ற அந்த மாவீரர் ஹைதர் அலி திண்டுக்கல் அங்கு சுற்றியுள்ள நிலப்பகுதிகளின் வரி வசூல் தொகையை கொண்டு மைசூர் சாம்ராஜ்யம் அன்று மிகவும் சிறியதாக இருந்தது. அந்த மைசூர் சாம்ராஜ்யத்திற்கு மிகப்பெரிய செல்வ நிலை வர காரணமாக இருந்தவர் மாவீரர் ஹைதர் அலி. அந்த மாவீரர் ஹைதர் அலி மைசூர் அரசின் முழு பொறுப்பாளராக கிபி 1761 அவர் சார்ஜ் எடுத்துக்கிறார்னு சொல்லுவாங்க, பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அது சமயம் இங்கே ஈரோட்டில் காவிரி கரையின் ஓரத்தில் அமைந்துள்ள ஹஸ்ரத் ஷேக் அலாவுதீன் பாஷா தர்காவுக்கு மானியமாக நன்கொடையாக 16 மா அந்த உடையார் அவர்கள் கொடுப்பதை ஹைதர் அலி கொடுத்தது. இன்றும் அந்த கல்வெட்டு ஈரோடு ஷேக் அலாவுதீன் பாட்சா தர்காவின் கல்வெட்டு இன்றும் இருக்கின்றது. அதை எங்களுடைய ஆசிரியர் பேராசான் கல்வெட்டு ஆராய்ச்சியாளர் புலவர் ராசையா அவர்கள் படியெடுத்து அது மணிச்சுடரில் மற்ற நாளிதழ்களில் ஐயா அவர்கள் தொகுத்த தமிழக இஸ்லாமிய வரலாற்று ஆவணங்கள் அந்த நூலில் கூட அது பதிவாகியுள்ளது. அப்படி வரும் காலை ஆங்கிலேயர்களின் முழு எதிர்ப்பும் திப்பு சுல்தான் மீது குவிந்திருந்த நேரம். திப்பு சுல்தான் பிறவியிலேயே ஒரு மாவீரர் ஹைதர் அலியின் அந்த வித்தாக இருப்பதால் அவரது அணுக்களிலேயே வீரம் பதிவாகியுள்ளது. திப்பு சுல்தானின் முதல் வெற்றி என்பது கர்னல் ஜோசப் ஸ்மித் என்ற மிகப்பெரிய ஆங்கில படை தளபதியை மாவீரன் திப்பு சுல்தான் கிபி 1767 வாணியம்பாடியில் வெற்றி பெற்று தன் முதல் முத்திரையை வெற்றிக்கனியை பறிக்கின்றார்கள். அப்பொழுது திப்பு சுல்தானுக்கு வயது 16 முடிந்து 17 வயதில் ஒரு ஆங்கில தளபதியை வெற்றி கொள்வதென்றால் அது சாதாரணமான காரியம் அல்ல. ஏனென்றால் அவர் அணுக்கள் தோறும் வீரம் சொரிந்தவராக இருந்திருக்கார். அதற்கு பின்னால் எடுத்துக்கொண்டால் கிபி 1769 இதை முதல் மைசூர் யுத்தம் என்கின்றார்கள். 1767 1769 வரை அந்த போர்க்களத்தில் உலக வரலாற்றிலேயே சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம் என்று போற்றப்பட்ட ஆங்கில ஏகாதிபத்தியம், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் அன்கண்டிஷனல் சரண்டர் என்று சொல்வார்கள், நிபந்தனையற்ற சரணாகதி என்ற அந்த ஒரு அவல நிலைக்கு ஆளானது உலக வரலாற்றிலேயே மாவீரர் ஹைதர் அலியிடமும் அவர் மகன் திப்பு சுல்தானிடமும் தான். கிபி 1769 அந்த
கோட்டை செயின்ட் ஜார்ஜ் கோட்டை முற்றுகையிடப்பட்ட போது ஆங்கிலேயர்கள் எந்த ஒரு காரணமும் இன்றி நிபந்தனையற்ற சரணாகதி அடைந்தனர். உலக வரலாற்றில் இது ஒன்றுதான். அது மட்டுமல்ல, உலகத்தையே ஆட்சி செய்த ஆங்கில ஏகாதிபத்தியம் பிரிட்டிஷ் அரசாங்கம் 2 முறை அந்த தன் தளபதிகளை, பிரிட்டிஷ் தளபதிகளை கைது செய்த பெருமையும் மாவீரன் திப்பு சுல்தானுக்குத்தான். கிபி 1780 கர்னல் பெய்லி என்பவரை பொலிலூர் வெற்றிக்கு பிறகு கைது செய்து கொண்டு வந்து தன் ஸ்ரீரங்கப்பட்டணம் கோட்டையில் அந்த சிறையில், இன்னைக்குமே டஞ்சன், பெய்லி அடைக்கப்பட்ட டஞ்சன் காட்டுவாங்க, நாம போனோம்னா பார்க்கலாம், அடைத்த பெருமை திப்பு சுல்தானுக்கு. அதே போன்று 2வது முறை கிபி 1782 தஞ்சாவூருக்கு பக்கத்தில் குன்னக்குடிக்கு அருகே கர்னல் பிரைத்வெய்ட் என்ற மிகப்பெரிய ஆங்கில தளபதியை வெற்றி கொண்டு சிறையில் அடித்த பெருமையும், முதலாக ஆங்கிலேய தளபதிகள் 2 கைது செய்து சிறையில் அடைத்த பெருமைக்குரிய ஒரே மாமன்னன் ஆசிய கண்டத்தின் வரலாற்றிலேயே மாவீரன் திப்பு சுல்தான் ஒன்றுதான். ஏனென்றால் திப்பு சுல்தானின் வீரத்தை பற்றி நாம் கற்பனையாக புராணம் இதிகாசங்களில் சொல்வது போல் சொல்வதை விட உண்மையை உள்ளது உள்ளபடி சொன்னால் அதைவிட விஞ்சியதாக இருக்கும். திப்பு சுல்தானின் வாழ்க்கை வரலாறுகள் என்பது முழுக்க 100க்கு 100 அவரின் மாபெரும் எதிரிகளான ஆங்கிலேயர்களாலேயே பதியப்பட்டிருக்கின்றது. கர்னல் மெடோஸ் டைலர் என்பவர் சொல்கின்றார், திப்பு சுல்தானிடம் தோல்வியுற்ற ஒரு மிகப்பெரிய ஆங்கில தளபதி, திப்பு சுல்தான் மட்டும் சற்று எச்சரிக்கையாய் இருந்திருப்பாரேயானால் நாம் பெங்களூரின் காடுகளில் ஓடி ஒளிந்து கொள்ள வேண்டியிருக்கும் என்று யாரு திப்பு சுல்தான் தோல்வி பெற்ற கர்னல் மெடோஸ் டைலர் சொல்றார், ஒரு பெரிய ஆங்கில தளபதி. அதே மாதிரி திப்பு சுல்தானோட தியாகத்தை பத்தி சொல்லணும்னா, இப்ப நாம சொன்னா நாம இந்திய நாட்டுக்காரு, நம்ம மண்ணின் மைந்தரை பத்தி புகழ்வான்னு சொல்லலாம். திப்பு சுல்தான் த டைகர் ஆஃப் மைசூர் என்ற நூலில் மிக பெரும் வரலாற்று ஆய்வாளர், வரலாற்று எழுத்தாளர் சாமுவேல் ஸ்ட்ரென்பர்க் என்ற ஸ்வீடிஷ் எழுத்தாளர் சொல்கின்றார், அந்த காலத்தில் இந்தியாவின் அனைத்து சிற்றரசர்களும் ஆங்கிலேயனின் சைரன் ஒலிக்கு சலாமடித்துக் கொண்டிருந்த அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இந்த நாட்டின் தன்மானத்தையும் தாய் நாட்டின் மண்மானத்தையும் காப்பதற்காக ஒரே ஒரு மன்னன் மட்டும்தான் இருந்தான், அவன் தான் மாவீரன் திப்பு சுல்தான் என்று ஸ்வீடிஷ் எழுத்தாளர் சொல்கின்றார். 1999 மாவீரன் திப்பு சுல்தானின் அந்த 200வது நினைவு நாள் நிகழ்வுக்காக நாங்கள் ஈரோட்டில் இருந்து திப்புவின் நேசர்கள் சென்றிருந்தோம். புலவர் ராசையா, டாக்டர் ஜீவானந்தம் போன்றவர்கள் எல்லாம், பெரியவர்கள் எல்லாம் வந்திருந்தார்கள். அந்த சமயம் அங்கு நடந்த அந்த கூட்டத்தில் பேசிய சாமுவேல் ஸ்ட்ரான்பர்க் என்பவர் சொல்கின்றார், திப்பு சுல்தானை பற்றி இந்தியர்களுக்கான உங்களுக்கு 1% தான் தெரியும், ஆனா திப்பு சுல்தானை பத்தி 10% எங்களுக்கு தான் தெரியுங்கிறார். அப்போ நம்மளை விட அவங்க அதிகமா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, நெப்போலியனுக்கும் திப்பு சுல்தானுக்கும் இருந்த உறவு. கிபி 1798 உங்களுக்கு நெப்போலியன் திப்பு சுல்தானுக்கு ஒரு கடிதம் எழுதுறார். அந்த கடிதத்தின் சாரம் என்னன்னா, வெள்ளற்கரிய மிக பெரும் சக்தி வாய்ந்த மிக பெரும் படையுடன், வெள்ளற்கரிய அதிக சக்தி வாய்ந்த மிக பெரும் படையுடன் செங்கடலை கடந்து, மத்திய தரை கடலை கடந்து நாங்கள் இந்திய கடற்கரையோரம் வருகின்றோம். நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து நமது பொது எதிரியான ஆங்கிலேயர்களை விரட்டி அடிப்போம், அதற்கு நான் உறுதுணையாக வருகின்றேன் என்று மாவீரன் நெப்போலியன் எழுதிய கடிதம், 1798 எழுதிய கடிதம் திப்பு சுல்தானின் கைக்கு கிடைத்திருந்தால் இன்று இந்தியாவின் நிலைமை வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அந்த கடிதம் அவர் வரும் வழியில் ஜெட்டாவில் கப்பல் பயணம் தான் நினைக்கலாம், ஜெட்டாவில் இறங்கி ஹஜ் யாத்திரைக்காக செல்லும் போது ஆங்கிலேய ஒற்றர்கள் அந்த கடிதத்தை கைப்பற்றி விடுகின்றார்கள். அந்த கடிதம் கைக்கு கிடைத்தவுடன் நெப்போலியன் மீது இருந்த கோபத்தை எல்லாம் அடக்கி வைத்துக் கொண்டு முதலில் நாம் முடித்து கட்ட வேண்டிய ஆள் திப்பு சுல்தான் தான் அப்படின்ட்டு என்ன பண்ணிடுறாங்க, முடிவு பண்ணி பிரிட்டிஷ் அரசாங்கம் திப்பு மேல தன்னுடைய முழு பார்வையும் கவனத்தையும் செலுத்துறாங்க. பிரான்ஸ்ல, அதாவது ஐரோப்பாவில் நெப்போலியனும் இந்திய துணை கண்டத்தில் மாவீரன் திப்பு சுல்தானும் தான் ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய எதிரியா இருந்தாங்க.
நெப்போலியனை விட்டுட்டு இந்த கடிதம் கண்ட உடனே திப்பு சுல்தானை ஒழிக்கணும்னு கங்கணம் கட்டிட்டு வந்துடுறாங்க. அந்த சமயத்துலதான் என்ன பண்றாங்கன்னா, திப்பு சுல்தானுக்கு அவருடைய தளபதிகள் மந்திரிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆங்கிலேயரின் அந்த பொருளாதாரம் கொடுத்த பொருளுக்கு அவங்க ஆளானதுனால எல்லாமே துரோகிகளா மாறிடுறாங்க. திப்புவை சாதாரணமாலாம் ஜெயிக்கவே முடியாது. ஒரு மாவீரன்னா இப்ப நீ அவருக்கு கல்யாணம் ஆகுது 1774 திப்பு சுல்தானுக்கு திருமணம் செய்ய முடிவு வைண்டு அவங்க தந்தையார் ஹைதர் அலி என்ன பண்றாரு, திருமண ஏற்பாடு பண்ணிடுறாரு. திப்பு சுல்தான் ருக்கையா பானு அப்படிங்கிற இளமை காலத்துல குழந்தையில இருந்து பழகின அந்த பெண்ணை திருமணம் பண்றதுக்கு விருப்பப்படுறாரு. இவர் என்ன பண்றாருன்னா, அரசாங்கத்தை விரிவு பண்ணணும்னா ராஜ குடும்பத்துல திருமணம் பண்ணணுங்கிறதுக்காக ஆற்காடு ரோஷன் பேகத்தை முடிவு பண்ணிடுறாரு. திப்பு சுல்தான் தந்தையின் விருப்பத்திற்கு மறுப்பு தெரியல. தந்தையின் விருப்பத்திற்காக காலையில ஆற்காடு ரோஷன் பேகத்தை திருமணம் பண்ணிக்கிறாரு. மாலையில ருக்கையாபான தன் விருப்பத்துக்காக ஒரே நாள்ல இந்த 2 திருமணமும் நடக்குதுங்க 1774. அந்த திருமண பரிசா ஹைதர் அலி சரிப்பா மகனுக்கு இன்னைக்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம், ஹனிமூன் போறதுக்கு எங்கேயா வெளிநாட்டுக்கு புக் பண்ணி கொடுப்போம், கார் வாங்கி கொடுப்போம், இதெல்லாம் பண்ணுவோம். உனக்கு என்னப்பா வேணும்னு ஹைதர் அலி கேட்கிறாரு. அப்போ திப்பு சுல்தான் என்ன சொல்றாருன்னா, உலக அறிவியல் அரசியல் அனைத்தையும் நான் கற்றுத் தேர்வதற்கு உலக அறிவின் ஒட்டுமொத்த களஞ்சியமாக விளங்கக்கூடிய ஒரு லைப்ரரி நூலகத்தை கேட்கிறேன். அப்பவே எப்ப பாருங்க 250 ஆண்டுகளுக்கு முன்னால திருமண பரிசா அந்த சொல்லும் போதே நம்மளுக்கு அப்படி புல்லரிக்குது. மாவீரர் ஹைதர் அலி மகனோட விருப்பத்துக்காக 2000 நூல்கள், அதுல கணிதம், வானியல், புவியியல், அரசியல், வரலாறு, இலக்கியம், யுத்த தந்திரங்கள், மெயினா யுத்த தந்திரம், ராஜயுக்தி, இதெல்லாம் பத்தின நூல்களை ஒரு களஞ்சியமா 2000 புஸ்தகங்கள் அடங்கிய ஒரு லைப்ரரி அனுமதித்தரார். அதுல மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்னன்னா, ஆலம்கீர் அவுரங்கசீப் அவங்க தன் கைப்பட எழுதிய திருக்குரான் பிரதி ஒன்று. ஏன்னா இங்க நம்ம ஆலம்கீர் அவுரங்கசீப்பை பத்தி குறிப்பிடறதுக்கு காரணம், மாபெரும் சக்கரவர்த்தி, அவரோட காலகட்டத்துலதான் முழு இந்தியாவும் உங்களுக்கு ஆட்சியில இருந்தது. ஆலம்கீர் அவுரங்கசீப்போட ஆட்சி காலம் பாத்தீங்கன்னா 55 ஆண்டுகள் இந்தியாவின் மிகப்பெரிய பரப்பளவு அவங்க தான் ஆட்சி செஞ்சாங்க. ஆலம்கீர் அவுரங்கசீப் அவங்களோட அவங்கள பத்தி சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, மதவெறியர், இந்து கோயில்களை இடித்தார், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஆலம்கீர் அவுரங்கசீப் மாதிரி ஒரு முழு மனித நேயத்தோட நல்லாட்சி செய்த ஒரு சக்கரவர்த்தியை நாம உலகத்துல பார்க்கவே முடியாது. அரசாங்க பணத்திலிருந்து ஒரு பைசா கூட எடுக்காம என்ன பண்ணுவாருன்னா, தொப்பி தைத்து குரான் எழுதி விற்று வந்த அந்த காசுலதான் தன்னுடைய சுய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்குவார். அப்படியாப்பட்ட ஒரு சூஃபின்னு சொல்லுவாங்க இஸ்லாத்துல, சித்தர்கள்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு நல் ஒழுக்கமாக வாழ்ந்த மாவீரர், மிக பெரும் வெற்றியாளர். உங்களுக்கு சிவாஜிய சிவாஜி அவுரங்கசீப்பை தோக்கடிச்சிட்டாரெல்லாம் சொல்லுவாங்க. அது வரலாற்றுல அணுகளவும் உண்மை இல்லை. சிவாஜி இறந்ததுக்கு பின்னால அதுக்கு பின்னால 27 ஆண்டுகள் அவுரங்கசீப்போட 1707 வரைக்கும் வாழ்றாரு. 1680 கிபிக்கு பின்னால சிவாஜியோட வரலாறு இல்ல, முடிஞ்சு போயிடுது. இது அரசியல் சூழ்நிலை, மக்களோட இந்த சமய பொறையினால அப்படி சொல்றாங்க, முஸ்லிம்கள் மேல இருக்கிற வெறுப்புனால, அது உண்மை அல்ல. அதே மாதிரி அவுரங்கசீப் ஆலம்கீர் சமய நல்லிணக்கத்துக்கு மிக பெரும் எடுத்துக்காட்டு. அதே மாதிரி மாவீரன் திப்பு சுல்தான் இன்றைய காலத்துல இன்றைய நிலைமையில நம்ம நாட்டில் இருக்கிற நிலைமைக்கு முன்னோடியா அவர் வாழ்ந்து காட்டினார். திப்பு சுல்தானின் ஆட்சி காலத்துல கிபி 1798 மைசூர் கெசட்டியர் அரசாங்க இதெல்லாம் வெளியிடப்பட்ட அந்த குறிப்பு, ஒரிஜினல் குறிப்பு என்னன்னா, சம நீதி அடிப்படையில மட்டுமல்ல, சதவிகித அடிப்படையிலையும் சமூக நீதி அடிப்படையிலையும் மானியம் வழங்கிய ஒரே மாமன்னன் திப்பு சுல்தான். ஒரு கிராண்ட் வழங்குறார் 1798. இந்துக்களுக்கு 90%. அப்ப இந்துக்கள் 90% இந்தியாவில் இருந்தாங்க. 10% இஸ்லாமியர்களுக்கு. இதுல என்ன அதிசயம்னா, 2,53,959 வராகன் மானியம் கொடுக்கிறார். அதுல பிராமண மடங்களுக்கு 20,000 வராகன், இந்து அறநிலையங்கள் இந்து அறக்கட்டளைகளுக்கு 1,99,959 வராகன். அப்ப மொத்தம் எவ்வளவு ஆச்சுங்க, 2,20,959 வராகன். கிறிஸ்துவ ஸ்தாபனங்களுக்கு 10,000 வராகன். வராகன்னா அன்றைய காலகட்டம் இன்னைக்கு ரூபா மாதிரி வராகன், இன்னைக்கு 1 ரூபா அப்படிங்கிறோம், அன்னைக்கு இது ஒரு வராகன்னா 1 ரூபான்னு வச்சுக்கோமே. அப்படி
இஸ்லாமிய ஸ்தாபனங்களுக்கும் மசூதிகளுக்கும் இஸ்லாமிய அறக்கட்டளைகளுக்கும் அவர் எவ்வளவு கொடுத்திருப்பார்? ஒரு முஸ்லிம் மன்னர் அவர் நினைச்சாருன்னா அவரு கீழே தான் மத்தவங்க எல்லாம் கொடுக்க முடியும். அவரு எதுவுமே யாருமே அப்போஸ் பண்ண முடியாது. அவர் கொடுத்தது அன்றைய சதவிகிதம் 10% முஸ்லிம்கள் அவர் காலத்துல. 10%ம்னா என்னன்னா 20,000 வராகத்தான் கொடுக்கிறார். இது மைசூர் கெசட்டியரோட அரசாங்க குறிப்பு. இன்னைக்கு அரசாங்க குறிப்புல ரெக்கார்ட்ல பதிவு பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சமத்துவமாக சமநீதி அடிப்படையில் ஆட்சி செய்த ஒரு மன்னனை நாம இந்தியாவில பார்க்கவே முடியாதுங்க. இப்ப ஏனைய சிற்றரசர்களை மற்றவங்களெல்லாம் நாம குறை சொல்றதுக்கு இல்ல. காரணம் என்னன்னா அவங்க எல்லாம் தன் சுயநலத்துக்காகவும் தன்னோட குடும்பம் அரசனாவே இருக்கணும், ராஜபோகத்துல இருக்கணும், சொகுசா இருக்கணும் அப்படின்ட்டு அதுக்காக ஆங்கிலேயன்ட்ட அடிபணிந்து சரண்டர் ஆனாங்களா ஒழிய திப்பு சுல்தானோட கந்தக தன்மானம் தனக்கு இடம் கொடுக்கல. திப்புவை எவ்வளவோ முயற்சி பண்றான் பிரிட்டிஷ்காரன். எந்த சூழ்நிலையிலையும் அவர் தன்னுடைய தன்மானத்தை இழக்க விரும்பல. இப்போ சமய நல்லிணக்கத்தை பத்தி இன்னைக்கு காலகட்டத்துல நாம் சொல்லும் போது ஏன் முக்கியமா அதை மட்டும் திருப்பி சொல்லணுங்கிறது இருந்துச்சுன்னா, திப்பு சுல்தானின் ஆட்சி காலத்துல 152 கோயில்களுக்கு கிராண்ட் மானியம் கொடுத்திருக்கிறார். திப்பு சுல்தானோட மானியம் பெறாத திருக்கோயில்களே அவரோட ஆட்சியில இல்லை. பெரிய சிவாலயம் நஞ்சன்கூடில் உள்ள மிகப்பெரிய சிவாலயத்துக்கு மரகத லிங்கம் அப்படின்னு சொல்லி அதை கொடுத்திருக்காரு. அதுக்கு விலை மதிப்பற்றது. அதெல்லாம் பச்சை மரகத லிங்கம். இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா பார்க்கலாம், பாதுஷா லிங்கம்னு தான் அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க. 152 கோயில்களுக்கு கொடுத்தா சொல்றீங்க. குறிப்பிட்ட ஏதாவது கோயில்கள் எந்தெந்த ஊர்? எல்லா அதாவது குறிப்பா மிக பெரும் கோயில்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா நஞ்சன்கூடுல உள்ள சிவத்தலம் மிகப்பெரிய திருத்தலம், குருவாயூர் கிருஷ்ணன் கோயில் மிகப்பெரிய கோயில், இதுக்கெல்லாம் நிறைய கொடுத்திருக்காரு. அதை விட அதிகமா கொடுத்தது பாத்தீங்கன்னா சிருங்கேரி சங்கட மரத்துக்கு திப்பு சுல்தானின் மானியங்கள் 30 கிராண்ட் 30 மானியங்கள் கொடுத்திருக்கிறாங்க. ஹைதர் அலி 3 மானியம் கொடுத்திருக்கிறாரு. இதுல என்ன அதிசயம்னா இதையெல்லாம் ரெக்கார்டு பண்ணி ஆவணப்படுத்தினவங்க நம்மளுக்கு கிடையாது. ஜலஜா சக்திதாசன் அப்படிங்கிற ஒரு பிராமின் லேடி, அந்த சங்கர இது இருக்குல்லங்க மடம், அந்த மடத்தை சேர்ந்தவங்க, அந்த லேடி ஒரு பெரிய ஆராய்ச்சியாளர். திப்பு சுல்தானை பத்தி எல்லாம் பொய்யும் புரட்டமா சொல்லிட்டு இருக்காங்கன்ட்டு ஜலஜா சக்திதாசன்ங்கிறவங்க திப்பு சுல்தான் ஒரு மத வெறியரான்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. அதுல திப்பு சுல்தான் கொடுத்த அந்த கிராண்ட் எல்லாத்தையுமே தெளிவா அது ஒரு நூலே இருக்குது, ஆவணப்படுத்தியிருக்காங்க அவங்க. குருவாயூர் கிருஷ்ணன் கோயிலுக்கு என்ன செய்யறாங்கன்னா, கேரளா படையெடுப்பு அப்போ, மலபார் படையெடுப்பப்போ திப்பு சுல்தான் இஸ்லாமிய ஆட்சியாளராச்சே, இவர் வந்தாருன்னா நம்ம கோயில்லாம் கொள்ளையடிச்சிருவாருன்னு குருவாயூர் கிருஷ்ணன் சிலையெல்லாம் விக்கிரகத்தை கொண்டு போய் மறைச்சு வச்சிடறாங்க. அப்ப அந்த பக்கம் திப்பு சுல்தான் கேள்விப்பட்டு வராரு, நான் இடிக்கிறவன் அல்லப்பா, நான் கொடுக்கிறவன்ட்டு, அவங்களுக்கு என்னதுக்கு பயப்படாதீங்க, உங்கள் வழிபாடு நீங்க வணங்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த குருவாயூர் கிருஷ்ணன் கோயில் விக்கிரகத்தை புனருத்தாரணம் செஞ்சு அதுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமங்கள் எல்லாம் மானியமா கொடுக்கிறார். பரசுராம் பாகுவே அப்படிங்கிற மராட்டிய கொள்ளையன், இன்னைக்கு இந்து மதத்தின் காவலர்கள் என்று சொல்லக்கூடிய மராட்டாஸ் அவங்க தான், அதாவது சித்பவன் பார்ப்பனர்கள் தான் நாங்க இந்து மதத்தின் காவலர்கள் சொல்றாங்க. அந்த மராட்டிய கொள்ளைக்காரன் பரசுராம் பாகுவே அன்னை சாரதா தேவி பீடம் சிருங்கேரி மடத்துல இருக்குது. அந்த சாரதா தேவி சிலையின் மதிப்பு என்ன தெரியுங்களா தம்பி? அன்றைய மதிப்புலயே அதோடைய மதிப்பு 60 லட்சம் பவுன். இன்னைக்கு 60 லட்சம் பவுனுக்கு என்ன வேல்யூ இருக்கும் கணக்கு போட்டுங்க. இன்னைக்கு 55,000 ரூபாய். 60 லட்சம் பவுனோட வேல்யூ உள்ள அந்த அன்னை சாரதா தேவி இடத்தை என்ன பண்ணிடுறான், கொள்ளையடிச்சிட்டு போயிடறான். 1000 கோடி. ஆமா, சிருங்கேரி சாரதா தேவத்தின் மடாதிபதி, அந்த பீடத்தோட மடாதிபதி சச்சிதானந்த பாரதி சுவாமிகள் என்ன பண்றாரு, திப்பு சுல்தானுக்கு கடிதம் எழுதுறாரு, இப்படி கொள்ளையடிச்சிட்டு போனாங்கன்னு. அவர் திப்பு சுல்தான் பதில் கொடுக்கிறாரு, சிரித்து கொண்டே அக்கிரமம் செய்தவர்கள் அழுது கொண்டே அதன் பலனை அனுபவிக்க நேரிடும் பதில் எழுதிட்டு அந்த அன்னை சாரதா தேவி பீடத்தை மீட்டு கொண்டு கொடுத்ததோடு இல்லாம மேல் கொண்டு 20 சிற்றூர்களை இனாமா தந்து மறுபடியும் அதை புனருத்தானம் செஞ்சு மறுபடியும் பிரதிஷ்டை செய்யறதுக்கு உள்ளான அனைத்து பொருளுதவியும் திப்பு சுல்தான் செய்யறாரு. இது எந்த நூல்ல இருக்கு? எல்லாம் திப்பு சுல்தானோட வரலாறுல இதிகாசமோ புராணமோ எல்லாம் கற்பனை கிடையாது, எல்லாமே வரலாற்று பதிவு கம்ப்ளீட். தேதி வாரியா வரலாற்று அவங்க ஜலஜா சக்திதாசன் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே. அதை விட ஒரு பெரிய சிரிப்பு என்னன்னா, திப்பு சுல்தானோட கோட்டைக்கு மிகப்பெரிய ஒரு ஷேக்னு சொல்லுவாங்க, முஸ்லிம்கள்ல குருவை ஷேகும்பாங்க, நாம சித்தர்கள் சீடர்கள் அப்படிம்பாங்க, குருவும்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பீர் லத்தா அப்படின்னு ஒரு பெரிய ஷேக் வரார்.
அவரோட சீடர்களோட வரும்போது, ஏன்னா இவர் முஸ்லீமு, நம்ம ஆட்சியாளர் முஸ்லீமா இருக்கிறதுனால நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாருன்ட்டு சீடர்கள் கொஞ்சம் என்ன பண்ணிடுறாங்க, அந்த இந்து சகோதரர்களை கொஞ்சம் வந்து ஏளனப்படுத்திடுறாங்க. கலவரம் வந்துருது ரெண்டு குரூப்புக்கும். காது திப்பு சுல்தானுக்கு போனோன்னு அவர் தீர விசாரிச்சிடுறாரு. உடனே வந்து இவர் என்ன செய்யறாரு, இப்படி வந்து என்னுடைய சீடர்களுக்கு அவமானம் நேர்ந்துருச்சு, அவர்களை வந்து நீங்க இது பண்ணலன்னா நான் இந்த கோட்டையை விட்டு வெளியேறுவேன்னு யாரு, பீர் லத்தாங்கிற ஷேகு வந்து திப்பு சுல்தானுக்கு வந்து சொல்றாரு. அவர் என்ன சொல்லிட்டாரு திப்பு சுல்தான், நான் தீர விசாரிச்சு பார்த்தேன், உங்களுடைய சீடர்கள் மேலதான் தவறா இருக்குது, வெளியேறுவது உங்கள் விருப்பமா இருந்தா நீங்க எங்களை பார்க்க தேவையில்லை, வெளியேறுங்கன்ற. சமையல் நல்லிணக்கத்துக்கு இதுக்கு மேல ஒரு எடுத்துக்காட்டு என்ன வேணும்? அதே மாதிரி ரங்கநாதர் ஆலயம் டெம்பிள் பாத்தீங்கன்னா, நீங்க ஸ்ரீரங்கப்பட்டணம் போயிருந்தீங்கன்னா அதை பார்க்கலாம். ஒரு 300 அடி தூரத்துல தான் இருக்கு ஸ்ரீரங்கநாதர் ஆலயம் டெம்பிள். அதுக்கு மேல தரியா தௌலத் அரண்மனை. அப்போ அர்த்தஜாம பூஜையோட மணி நைட் 1:30 மணிக்கு அடிப்பாங்களாம். அப்ப வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்க, அந்த சமயத்துல ஒரு கோயில்ல அர்த்தஜாம பூஜைன்னு ஒண்ணு நடக்கும். அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரே ஒரு நாள் அந்த கோயில் மணி அடிக்கல. திப்பு சுல்தான் எந்திரிச்சு போய் அந்த பட்டரை எழுப்பி, ஏன்பா ஆண்டவனுக்கு பூஜை செய்யறவன் நீ வந்து மறக்கலாமா, நீ அந்த கால பூஜையை தவறாம நடத்தினா தானே உனக்கு வந்து கடவுளோட அருள் கிட்டும் அப்படின்னு எழுப்பி விட்டு மணி அடிக்க சொல்றாரு. இது யாராவது நம்ப முடியுமா? இது நடந்த வரலாறு. ஏன்னா அதுக்கு பின்னால் அந்த பட்டர் வந்து அந்த மணி அடிச்சு பூஜைகள், அதே மாதிரி வெள்ளித்தட்டு ஆராதனை பாத்திரங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்ரீரங்கநாத ஆலயம் டெம்பிளுக்கு வந்து கொடுத்தது திப்பு சுல்தான் தான். அவரோட மானியம் பெற்ற திருக்கோயில்களோட வரலாறு அதை வந்து ஒரு பெரிய பட்டியலே இருக்கு, என்னென்ன கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போட்டு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ரெக்கார்டு, எல்லாமே இந்த எதுவுமே கற்பனை இல்லை, ரெக்கார்டா நாம வந்து என்ன செஞ்சோம்னா இந்த திப்பு சுல்தான் தியாகச்சுடர் திப்பு சுல்தான் புக்ல வந்து நாம அதை எல்லாத்தையுமே முழுமையா எந்தெந்த இதுல எந்தெந்த ஆவண பதிப்பு இருக்குதுன்னே நாம அதை எழுதி போட்டிருக்கிறோம். ஏன் வந்து திப்பு சுல்தானை பத்தி நாம இன்னைக்கு நீங்க கேட்கும் போது சொல்றோம் அப்படின்னா, சமய நல்லிணத்துக்கு மட்டும் இல்ல, கல்வி, இன்னைக்கு கல்வியை பத்தி தான் வந்துட்டு இருக்குது. நீட் கல்வியை பத்தி டெய்லி டிவியை ஓபன் பண்ணா அதுதான் வருது. எவ்வளவு முறைகேடுகள். திப்பு சுல்தானோட காலத்துல கல்வி புரட்சிக்கு வித்துட்டவர் திப்பு சுல்தான் தான். கல்வி புரட்சினா எப்படி? குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பாத பெற்றோர்களுக்கு தண்டனை. தண்டனைனா என்னன்னா சவுக்கடி கசையடிலாம் கிடையாது. ஒரு விதையை நட்டு மரம் ஆக்குற வரைக்கும், அந்த மரம் இவ்வளவு தூரம் வர்ற வரைக்கும் அவங்க தண்ணி ஊத்தி வளர்க்கணும். இதுல என்னன்னா கல்வி புரட்சி மட்டும் இல்ல, பசுமை புரட்சியும் வந்திருக்கு. இது மட்டும் இல்ல, கைதிகளுக்கு தண்டனை. அரசாங்க கைதிகள் குற்றவாளிகளுக்கு நாம தண்டனை இன்னைக்கு எப்படி கொடுக்குறாங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. திப்பு சுல்தான் என்ன பண்ணாரு, குற்றங்களுக்கு தகுந்த மாதிரி 4 அடி 5 அடி மரமா வர வரைக்கும் அவன் மரங்களை நட்டு தண்ணி ஊத்தணும். அப்போ பசுமை புரட்சிக்கு வித்திட்டவர் திப்பு சுல்தான். லேண்ட் ஆஃப் த பெசன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது உழுபவனுக்கே நிலம். காரல் மார்க்ஸ் டாஸ் கேபிட்டல் எழுதுறதுக்கு 50 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கொண்டு வந்துட்டார் திப்பு சுல்தான். நம்ம இந்தியத்துல தென்னகத்துல நடைமுறைப்படுத்திட்டார். தரிசா கிடக்கிற நிலத்தை வந்து யார் உழுது பயனாய் அந்த பயிர் விளைவிச்சு அதை வந்து பயன்பெற வைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த கிராண்ட், விவசாயிகளுக்கு வந்து கிராண்ட் பண்றாரு. இப்ப இந்த மாசம் மழை போய்த்திருச்சு, அப்ப விவசாயினால வரி கட்ட முடியாது. அதுக்கு என்ன பண்றாரு, விவசாய புரட்சி பாருங்க. அதுக்கு என்ன பண்றாரு, அதோ நீங்கிற ஒரு சிற்றூர்ல, பக்கத்துல ஒரு சிற்றூர்ல என்ன பண்ணிடுறாங்க, வரி கட்ட முடியல, மக்கள் போய் சொல்றாங்க, வரியை நீக்கிடுறாரு. அந்த பக்கம் அந்த மக்கள் என்ன பண்ணிடுறாங்க, சுல்தான் பேட்டைன்னு அதோனிக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துக்கு வந்து பேர் மாத்திடுறாங்க. அப்போ விவசாய புரட்சி, கல்வி புரட்சி, இதுக்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிற பேங்கிங் இருக்கு இல்லைங்க, பொது உடைமை, இந்த பேங்கிங்க்கு முன்னிட்டு வித்திட்டவர் திப்பு சுல்தான் தான். பெரிய அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றவனுக்கு வந்து குறைந்த வருமானம், சிறிய தொகையை அரசாங்கத்துல முதலீடு பண்றவனுக்கு வந்து பெரிய லாபம், பர்சன்டேஜ் இப்படி கொடுத்து வங்கிகளை வந்து பொது உடைமையாக்குறதுக்கு வித்திட்டவர் திப்பு சுல்தான். அதே மாதிரி திப்பு சுல்தான் தொழிற்புரட்சிக்கு வித்திட்டார். தொழிற்புரட்சினா இன்னைக்கு கடிகாரம், செம்பு, செம்மணிக்கல், பட்டு உற்பத்தி, பட்டுப்புழு உற்பத்தி எல்லாத்துக்கும் அவர் தான் வித்திட்டாரு. கடிகார தொழிற்சாலை, பீங்கான் தொழிற்சாலை எல்லாமே அவர் டெவலப் பண்ணது. கப்பல் படையை வந்து இந்திய மன்னர்கள்லயே முதல்ல கப்பல் படை வச்சிருந்தது யாரு தம்பி? ஒரு தமிழன், கப்பலோட்டி தமிழன். அது வந்து இப்போ ராஜராஜ சோழன் தான் மிகப்பெரிய கப்பல் படை வச்சிருந்தாரு. இலங்கை, பர்மா, அந்த பக்கம் நான் எல்லாத்தையும் நாவலந்தீவு எல்லாத்தையும் வெற்றி கொள்றாரு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் வந்து இந்த உலகத்தையே ஆட்சி பண்ணான்னா என்ன காரணம், அவன் இருந்த கப்பல் படையின் வலிமை கொண்டு. அப்போ திப்பு சுல்தான் முடிவு பண்றாரு,
அதாவது கப்பல் படம் இருந்துச்சுன்னா தான் பிரிட்டிஷ்காரனை நம்ம முழுமையா எதிர்க்க முடியும். தரைவழி தாக்குதல், அன்னைக்கு வான்வழி தாக்குதல் இல்ல. வான்வழி தாக்குதல் வருது, அது சொல்றேன், பின்னால வர்றேன். தரைவழி தாக்குதல் இருக்குது. கப்பல் படை வேணும்னு சொல்லி மிகப்பெரிய கப்பல் படைய உருவாக்குறாரு. திப்பு சுல்தான்ட்ட மட்டும்தான் இந்தியாவின் 565 சமஸ்தானங்களில் உள்ள மன்னர்களிடையே கப்பல் படை வச்சிருந்த ஒரே மாமன்னன் திப்பு சுல்தான் ஒண்ணுதான். அவருடைய கப்பல் படைக்கு அடுத்தது வான்வழி தாக்குதல் இப்ப சொல்லிட்டு இருந்தோம் பேசும்போது. முதல்ல ராக்கெட் என்கின்ற அந்த தொழில்நுட்பம் உலக வரலாற்றில் இங்கிலாந்து ஆங்கிலேயர்கிட்டையும் சரி, ஐரோப்பியர்கிட்டையும் சரி, அவங்கள்ட்ட அந்த ராக்கெட்னா என்னன்னே தெரியாத அந்த காலகட்டத்துல இங்க இருக்கிற தென்னிந்திய விஞ்ஞானிகளை கொண்டு சுல்தான் பத்தேரிங்கிற இடத்துல சீக்ரெட்டா ஒரு ராக்கெட் தொழில்நுட்பத்தை உருவாக்கி நவீன ராக்கெட்டுகளுக்கு முன்னோடியா திப்பு சுல்தான் தயாரித்த ராக்கெட்டுகள் தான் இருக்குது. 1799 வாரில் அந்த ராக்கெட்டுகளை ஆங்கிலேயருக்கு எதிராக திப்பு சுல்தான் பயன்படுத்துறாரு. அவனுக்கு பிரமிச்சர் ஆனது, என்னடா அது புதுசா இருக்குது அப்படின்னு. இன்றைக்கும் லண்டன்ல ஊல்விக் என்கின்ற கிராமத்தில் திப்பு சுல்தான் பயன்படுத்திய ராக்கெட்டுகள்ல 900 ராக்கெட்ஸோட அந்த உதிரி பாகங்கள் இன்றைக்கும் ராக்கெட் தொழில்நுட்பத்தை பற்றி ஆராய்ச்சி செய்யும் மாணவர்களுக்கு ஆரம்ப பாடமாக வைத்திருக்கிறாங்க. திப்பு சுல்தானோட நாலேஜ் சாதாரணமான நாலேஜ் இல்லை. எந்த ஒரு புதிய கண்டுபிடிப்பா இருந்தாலும் அதை முதல்ல இந்தியாவுக்கு கொண்டு வரணும்னு விரும்பினவர் திப்பு சுல்தான். நவபாரத சிற்பின்னு சொன்னோம், ஏன்னா பாரத டிவின்னு தான் வச்சிருக்கிறீங்க உங்க பேரு. நவபாரத சிற்பினா இந்த இந்தியாவை இன்னைக்கு புதுமையா முன்னேற்றம், இந்த 2020 வல்லரசு ஆக்கணும்னு அப்துல் கலாம் சொன்னார்கள். அதுக்கெல்லாம் முன்னோடி திப்பு சுல்தான் தான். இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் எல்லாம் நடக்கிற அந்த சட்டங்கள்லாம் இருக்குல்லங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. திப்பு சுல்தானோட சட்டங்கள், அவருடைய சீர்திருத்தங்கள், இதையெல்லாம் நாம பார்த்தோம்னாவே அதை மறுபடியும் பின்பற்றினாவே போதும். கப்பல் படையை சொல்லும் போது ஆங்கிலேயன் பயந்தது அதனாலதான். இன்னைக்கு நவீன ராக்கெட்டின் தந்தை திப்பு சுல்தான். ஆங்கிலேயர்களிடமோ அல்லது ஐரோப்பியர்களிடமோ அன்றைய ராக்கெட் என்ற சிந்தனையே இல்லாத 250 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த காலகட்டத்தில் தென்னிந்திய விஞ்ஞானிகளை கொண்டு மிகப்பெரிய ராக்கெட் தொழில்நுட்பம், அந்த ராக்கெட்டை அந்த படை வீரர்களுக்கு அவர் என்ன பேர் வச்சிருந்தாருன்னா ஜோரக்ஸ் அப்படின்னு பேர் வச்சிருந்தார். நம்ம அணு விஞ்ஞானி, நம்ம மேனாள் ஜனாதிபதி ஆபேஜி அப்துல் கலாம் அவர்கள் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு செல்றாங்க. அங்க வரவேற்பறையில் ரிசப்ஷன் ஹால்ல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு படம் அவர் கண்ணுல படுது. அந்த வரவேற்பறையில ஒரு பெரிய படத்தை மாட்டி வச்சிருக்கிறான். என்னடானா, இந்திய சிப்பாய்களோட தோற்றத்துல கருப்பான மனிதர்கள் எதையோ ஒண்ணு இயக்குற மாதிரி இருக்குது. பக்கத்துல போய் பாக்குறாரு. பக்கத்துல போய் பார்த்தா திப்பு சுல்தானின் படை வீரர்கள் ராக்கெட்டை இயக்கக்கூடிய அந்த ஒரு ஓவியத்தை வரைஞ்சு வச்சிருக்கிறாங்க. இந்தியாவின் இந்த தென்கோடி பூமி பந்தில் மறக்கப்பட்ட ஒரு மாவீரனை அமெரிக்காவின் உயர் விண்வெளி ஆராய்ச்சி தளமான நாசாவில் அந்த பூமியின் மறுபந்தின் நினைவு கொள்றத அப்படியே மனம் அப்படி, அது எப்படி சொல்றதுன்னா, ஒவ்வொரு அணுவும் பூரிக்கிற அளவுக்கு மகிழ்ந்து போய் அதை பார்த்துட்டு தன்னுடைய அக்னி சிறகுகள்ல அப்துல் கலாம் அவங்க பதிவு பண்றாங்க. இந்த பூமி பந்தின் ஒரு கோடியில் மறக்கப்பட்ட மாவீரன் திப்பு சுல்தானை அமெரிக்கா நினைவு கூர்ந்து, பூமி பந்தின் இன்னொரு பகுதியில் நினைவு கூர்ந்து இந்த வைக்கப்பட்டிருந்த படம் எனக்கு மிக மகிழ்ச்சியை தந்தது. அப்ப இந்த சிந்தனையே இங்கில்ல. ராக்கெட் தொழில்நுட்பத்தின் முன்னோடி, ராக்கெட்டின் தந்தை மாமன்னன் திப்பு சுல்தான். அவர் 1799 பிரிட்டிஷ்காரர்களுக்கு அதை எதிராக பயன்படுத்தின ராக்கெட்டுகள் எல்லாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இன்றும் லண்டன்ல வச்சிருக்கிறாங்க, காட்சிப்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ அனைத்து தொழில்நுட்பம் டெக்னாலஜிகள்லாம் முன்னோடியா இருந்தார் திப்பு சுல்தான். சமய நல்லிணக்கம், தொழிற் புரட்சி, விவசாய புரட்சி, கல்வி புரட்சி. கல்வியை சொல்லும் போது 4 மைலுக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை காமராஜர் கட்டினார். காமராஜர் தான் கல்வி தந்தை. தமிழ்நாட்டுல காமராஜர் இல்லைன்னா இன்னைக்கு யாருமே நம்ம ஆளுங்க பெரிய அரசியல் பணிகள் எல்லாம் இருக்க முடியாது. கல்விக்கு கண் கொடுத்தவர் காமராஜர். ராஜாஜி 16,000 பள்ளிக்கூடங்களை மூடுறாரு, குலக்கல்வி திட்டம் கொண்டு 22,000 பள்ளிக்கூடங்களை திறக்கிறாரு காமராஜர். அந்த காமராஜருக்கு முன்னோடி திப்பு சுல்தான். 4 மைலுக்கு ஒரு கல்வி சாலை திப்புவின் ஆட்சி காலத்துல.
அப்புறம் நீதி சொல்றதுக்கு கோர்ட். அது எப்படி பாருங்க, காஜி கத்தீப்னு சொல்லி அவங்க அந்த முஸ்லிம்ஸ்ல அவங்களோட முஸ்லீம்கள் இருக்கிறவங்களுக்கு ஒரு முஸ்லீம், அன்னைக்கு 90% இந்துக்கள் இருந்ததுனால இந்துக்கள்ல இருந்து ஒருத்தர், இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் நீதி வழங்கணும். இந்துக்களுக்கு நீதி வழங்கும் போது இந்துக்கள்ல இருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரி நீதி வழங்குவார். இஸ்லாமியர்களுக்கு வழங்கும் போது இஸ்லாத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஏன்னா சரியத் சட்டத்தை படிச்சவங்கிறதுனால. அப்போ நீதி வழங்குறதுலயும் சமத்துவம், சமத்துவம் சமூக நீதினு சொன்னோம். சமூக நீதினா என்ன? இன்னைக்கு சமூக நீதி போராட்டங்கள் தான் இன்னைக்கு வந்து தென்னாட்டுல திராவிடர் கழகம் வந்ததுக்கு பின்னாலதான் சமூக நீதி போராட்டங்கள்ல இந்த நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது. இன்னைக்கு திராவிடல் மாடல் ஆட்சியில தான் இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுல வந்து தாழ்த்தப்பட்டவன்ல இருந்து எல்லாம் மேல வர்றதுக்கு காரணம் இந்த ஆட்சி சமூக நீதி காவலா இருக்கிறதுனாலதான் மேல இருக்கிறவன் விடமாட்டேங்கிறான். அன்னைக்கு இந்த ஆதிக்கம் இருந்தது. அன்னைக்கு குடகுல கூர்கு பகுதியில பெண்கள் வந்து மேலாடை அணியக்கூடாது. நம்பூதிரிகள் என்ற உயர் ஜாதி குடும்பத்தினர் என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய இச்சத்துக்கும் தன்னுடைய இச்சைகளை பூர்த்தி பண்றதுக்கும் தன் தேவையை பூர்த்தி பண்றதுக்கும் அந்த பெண்களை அவங்களோட வறுமையினாலையும் வசதி இன்மைனாலையும் அறியாமையினாலையும் அவங்கள வந்து இவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, மேலாடை அணியக்கூடாது, திறந்த மார்பகங்களோட தான் இருக்கணும் சட்டம், அந்த நாட்டோட கூறுகள சட்டம் கேரளாவில். அப்ப திப்பு சுல்தான் மலபார் படையெடுப்பப்ப என்ன பண்றாரு, என்னது நம்மளோட தாயும் நம்மளோட தங்கையும் நம்ம சகோதரியும் நம்ம மகளும் இப்படி திறந்த மார்பா இருந்தா இந்த அவமானத்தை நாம எப்படி தாங்கிறது, இதை நம்மளால எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும், சகித்துக் கொள்ள முடியும், பொறுத்து கொள்ள முடியும்ட்டு உடனே என்ன அறிக்கை கொடுக்கிறாரு, இது மரபாக இருந்தால் அந்த மரபை மாற்றுங்கள், இது வறுமையாக இருந்தால் அவர்களுக்கு ஆடை வழங்கும் பொறுப்பை நம் திப்பு சுல்தானோட அரசு ஏற்றுக்கொள்ளுங்கிறார். உடனே என்ன பண்றான், இது எங்க மதத்தோட தலையில வந்து மதத்துல தலையிடுறான் திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் அக்கிரமம் பண்றான் மத விஷயத்துல. இது மத விஷயமா, இது மார்க்க விஷயமா, இது ஒழுக்கம் சம்பந்தப்பட்ட தன்மானம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்போ இந்த சீர்திருத்தம் பண்றாரு. அப்புறம் கோயில்கள்ல தேவதாசி முறை, அன்னைக்கு உயிர் ஜாதியினர் வந்து தன்னோட இச்சைகளை தீர்ப்பதற்காக தேவதாசி முறை அவங்க வச்சிருந்தாங்க. அப்ப பொட்டு கட்டி விட்டுருவாங்க. அந்த பெண்களை வந்து கோயில்ல இருக்கக்கூடிய பெரும் பொறுப்புல இருக்கிறவங்க தன்னோட பயன்படுத்திக்குவாங்க. தேவதாசி முறையை ஒழிச்சார். நரபலி இருந்துச்சு, திப்பு சுல்தான் அந்த நரபலிக்கு ஒழிக்கிறதுக்கு சட்டம் போட்டார். இப்ப இதெல்லாம் பண்ணதுனால இந்துக்களின் விரோதின்னு கதை கட்டிட்டாங்க. வேற ஒண்ணும் இல்லை, திப்பு சுல்தான் செய்த சீர்திருத்தங்களை பா சிவனேடிங்கிறவர் வந்து இந்திய சரித்திர களஞ்சியம் எழுதியிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப அற்புதமா எழுதியிருக்காரு. இப்ப நீங்க சொன்னதுல எந்த வரலாறுல பார்த்தா தெரியும்? இதுல வந்து திப்பு சுல்தான் இப்ப நம்ம இப்பதான் சொல்றேன், பா சிவனடின்னு இந்திய சரித்திர களஞ்சியம்னு அவரு எழுதியிருக்கிறாரு. அவரோட நூல்லயே இதெல்லாம் இருக்குது. திப்பு சுல்தானுக்கு அத்தாரிட்டிங்கிறது வந்து டாக்டர் பி ஷேக்-அலி. இங்க தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்கள் பேராசிரியர் டாக்டர் பி சின்னையன், அவரோட மாணவர் தான் நாம. எங்க ப்ரொஃபசர் தான் சொல்லுவாரு எல்லாமே திப்பு சுல்தான் த கிரேட்டஸ்ட்னு 1982 ஒரு புக் எழுதினாரு. பி ஷேக்-அலி வந்து எங்க பேராசிரியர் சின்னையனுக்கு பேராசிரியர். அவர் தான் திப்பு சுல்தான் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் இருக்கு இல்லைங்க, அவரோட திப்பு ஆராய்ச்சி நிறுவனத்தோட தலைவர் அவர் தான். அத்தாரிட்டி ஆஃப் திப்பு சுல்தான் டாக்டர் பி ஷேக்-அலி. அவரத வந்து நாங்க வந்து 2015 போயிருக்கும் போது போயிட்டு இந்த படத்துல இருக்கிற நடுவுல இருக்கிறவர் வந்து பி ஷேக்-அலி, இந்த பக்கத்துல இருக்கிறது பேராசிரியர் டாக்டர் சின்னையன், இப்ப நடுவுல இப்ப இங்க இருக்கிறது தான் நாம. அப்ப நாம ஐயா கூடவே இருப்போம். அப்பதான் சொல்லுவாங்க, சமய நல்லிணக்கத்துக்கும் சமூக நிலத்துக்கும் திப்பு சுல்தானை விட ஒரு பிறகு சிறந்த எடுத்துக்காட்ட நாம பார்க்கவே முடியாது எங்கேயுமே. மனிதனா மதிச்சு திப்பு சுல்தான் அவர் செய்த சீர்திருத்தங்கள், திப்புவின் சீர்திருத்தங்கள்னு போட்டோம்னா அதை தெரிஞ்சோம்னாவே நம்ம நாடு முன்னேறி. எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெளிநாட்டு ஏற்றுமதி, அப்போ வெளிநாட்டுல போய் ஏற்றுமதி செஞ்சோம்னா அங்க வந்து ஒரு குடோன் வேணும் இல்லையா நம்ம சரக்கு வைக்கிறதுக்கு. இவர் என்ன பண்ணாரு, மஸ்கட், பஸ்ரா போன்ற துறைமுகங்கள்ல, ஜெட்டாவில் எல்லாத்துலயும் தன்னோட ஓன் இடம் அங்க பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி தன்னுடைய சரக்கு அங்க வச்சார், தன்னுடைய சொந்த இடத்துல. அப்போ சுதேசியன், திப்பு சுல்தானுக்கு மீறின ஒரு சுதேசியனை பார்க்கவே முடியாது. சுதேசிய கொள்கை கொண்டவர். என்னோட பொருளுக்கு நான் தான் விலை நிர்ணயிப்பேன். இப்ப நாம வந்து ஒரு பொருளை வெளிநாட்டுல வித்தோம்னா அவன் நிர்ணயிப்பான். ஆனா திப்பு சுல்தான் தன்னுடைய பொருளுக்கு நான் தான் நிர்ணயிப்பேன்னு எல்லா துறைமுகங்கள்லயும் தன்னுடைய கிட்டங்கிகளை வந்து ஓனா இவரே வச்சு வியாபாரம் பண்ணார். அதே மாதிரி சுதேசியன்னு சொல்லும் போது
நம்ம பொருளுக்கு, நம்ம பொருள்களை அந்நிய நாட்டுல வந்து அன்னைக்கு வந்து என்ன பெரிய மிளகு, செம்மணிக்கல், பட்டு, அத்தரு, இதெல்லாம் தான் அன்னைக்கு ஏற்றுமதி, வாசனை திரவியங்கள். அதையெல்லாம் வந்து கப்பல்ல கொண்டு போய் அங்க வச்சு நம்மளோட விலையை நிர்ணயிச்சு விற்பனை பண்ணாரு. அப்ப வந்து இதுக்கு ஒரு சுதேசியத்துக்கு வழிகாட்டின ஒரு திப்பு சுல்தான் தான். இங்க அதாவது திப்பு சுல்தான் அவர்களை நாம முக்கியமா திரும்ப 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 சொல்லக்கூடியது என்னன்னா, அவர் எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலையும் வந்து மனித நேயத்தோட வாழ்ந்தார். மனித நேயத்துக்கு ஒரு இலக்கணம் திப்பு சுல்தான். அவர் தன்னுடைய 1757 ஒரு பிரகடனம் வெளியிடுறாரு. அந்த பிரகடனத்தில் என்ன சொல்றாரு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரண்மனைகள், கட்டிடங்கள், பெரிய அணைகள் எல்லாமே அது வந்து பெரிய ஒரு அரசர்களுக்கு கௌரவம் தர்றதில்ல, அடிமை சின்னங்கள் தான். அதாவது அதெல்லாம் எதனால கட்டப்பட்டது? அடிமைகளாலும் கூலிகளாலும் வறியவர்களாலும் கட்டப்பட்டது. அதெல்லாம் பெருமை கிடையாது. அன்னைக்கு மனிதர்களை வந்து அவன் அடிமைப்படுத்தி தான் இதையெல்லாம் செஞ்சானா ஒழிய இதெல்லாம் பெருமைக்குரியவை அல்ல. இப்போ நம்ம காலத்துல மனிதனுக்கு சுதந்திரம் தந்து சுயமா அவனுக்கு வந்து உழுபவனுக்கு நிலம் தந்து உழ வச்சு அவனோட உழைப்புல அவனை உயர்த்துறமே, இதுதான் மனித குலத்தை வந்து முன்னேற்றுறதுன்னு உழுபவனுக்கே நிலம்ங்கிற திட்டத்தை நடைமுறைப்படுத்தின ஒரு இந்தியத்துல திப்பு சுல்தான். அப்போ ஒவ்வொன்றுக்கும் நாம வந்து திப்புவை பத்தி நாம பேசும்போது மற்ற மன்னர்கள்ல இருந்து திப்பு சுல்தான் எப்படி வேறுபடுறாரு, இதுதான். மற்ற மன்னர்கள் எல்லாமே தன்னுடைய சுகபோகத்தை பார்த்தாங்க. தன்னுடைய வம்சம் ராஜவம்சமாவே இருக்கணும், தாம் இப்படியே ராஜ குடும்பமாவே இருக்கணும். திப்பு சுல்தான் கடைசி வரைக்கும் தான் ஒரு சாதாரண குடிமகனாத்தான் இருந்தார். உங்களுக்கு பிரெஞ்சு புரட்சி 1789 ஏற்படுது. அப்போ பிரெஞ்சு மன்னரை வந்து மக்கள் தூக்கி எறிகிறாங்க. டாக்டர் பி ஷேக் அலி தான் எழுதியிருப்பாரு. அதை வந்து முடிக்கும் போது சொல்லலான் இருந்தே, இருந்தாலும் இந்த பேச்சு வந்ததுனால சொல்றேன். திப்புவை பத்தி சொல்லும் போது டாக்டர் பி ஷேக் அலி சொல்றாரு, பிரெஞ்சு மக்கள் புரட்சியை தந்தது, ஜெர்மனி தொழிற்புரட்சியை தந்தது. தொழிற்புரட்சி ஏற்பட்டது வந்து ஜெர்மனில, மக்கள் புரட்சி ஏற்பட்டது பிரான்ஸ்ல, மறுமலர்ச்சி ஏற்பட்டது இத்தாலியில. இத்தாலி மறுமலர்ச்சியை தந்தது. ஆனால் இந்தியாவோ திப்பு சுல்தானை தந்தது. திப்பு சுல்தான் இவை அனைத்தையுமே இந்தியாவுக்கு தந்து விட்டார் எழுதுறார். பாருங்க, அதாவது உலக வரலாற்றை ஊன்றி கவனிச்சோம்னா மிகப்பெரிய மாற்றங்கள் புரட்சி ஏற்பட்டது இதுதான். மறுமலர்ச்சி ரெனேசான்ஸ் இத்தாலி, தொழிற்புரட்சி வந்து ஜெர்மன், மக்கள் புரட்சி பிரான்ஸ். இந்த மூணுமே நம்ம தென்னிந்தியாவில் திப்பு சுல்தான் நம்ம பகுதியில, இப்ப நாம இருக்கிற கொங்கு மண்டலமா இதெல்லாம் திப்பு சுல்தானோட ஆட்சிக்கு உட்பட்ட பகுதி. ஆமா, சேலம்ங்கிறது பாராமஹாலு, சேலம், பெல்லாரி, அனந்தநாக்கு, இந்த பக்கம் எடுத்துக்கிட்டா கோயம்புத்தூர், சத்தியமங்கலம். சத்தியமங்கலம் திப்பு சுல்தான் இப்ப வந்து ஏன் பேர் வச்சாருன்னா, திப்பு சுல்தான் காலத்துல அதுக்கு வைக்கப்பட்ட பேரு சலாம் ஆபாத். சலாம்னா இறைவன், இறை ஆட்சி, இறைவனுக்கு பிடித்தமான இடம்னு வச்சாரு பேரு. அதுதான் சத்தியமங்கலம். சத்தியமங்கலம், தேன்கனிக்கோட்டை, உங்களுக்கு கோயம்புத்தூர்லாம் எல்லாம் திப்புவோட ஆட்சியில இருந்தது. ஈரோடு கிபி 1778 ஜெனரல் நிக்சன் அப்படிங்கிற மிகப்பெரிய படை தளபதிய நம்ம இங்க இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஈரோடு கோட்டை, அப்ப இந்த ஈஸ்வரன் கோயில் இருக்கு இல்லைங்களா, அது அந்த காலத்துல கோட்டை, அந்த கோட்டையை ஹைதர் அலி கைப்பற்றாரு. இப்ப நம்ம வீட்டுல இங்க இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் பவானிக்கு பக்கத்துல திப்பு செட்டிப்பாளையம்னு இருக்குது. 1790 கிபி 1790 கர்னல் மெடோஸ் டெய்லர் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆங்கில தளபதிய பவானியில இருந்து சம்ப போற வழியில அந்த இடத்துல பாளையம் இறங்கி திப்பு செட்டு பாளையம், அது கடைசியில அது இப்ப எப்படி ஆயிடுச்சு பேரு, திப்பு செட்டிப்பாளையம்னு ஆயிடுச்சு. அந்த இடத்துல படை இறங்கி மிகப்பெரிய வெற்றி கொள்றாரு. அதுல ஒரு இப்ப நீங்க இப்ப இங்க வந்திருக்கிறது, இப்ப நாம இருக்கிறது பிராமண பெரிய அக்ரஹாரம். இந்த இடத்துக்கு ஒரு வரலாற்று தொடர்பு இருக்கு திப்பு சுல்தானுக்கு. என்னன்னா, அங்க படையிறங்கி இருக்கும்போது பக்கத்துல இங்க இருந்து ஒரு ஃபர்லாங் போனீங்கன்னா ஹசரத் மீரா ஹுசேன் அவுலியான்னு அடங்கியிருக்காங்க. அவங்க தர்கா இங்க இருக்குது. அப்ப படைக்களத்துல போர்க்களத்துல இருந்ததுனால திப்பு சுல்தான் இங்க நேர்ல வர முடியாதனால அவரு வந்து இந்த மகானுக்கு வந்து அந்த அடக்கஸ்தலத்துக்கு வந்து தன்னுடைய போர்வை அனுப்புறாரு. அதை வந்து இங்க இது பண்றாங்க. இங்க பக்கத்துல இருக்குது மீரா ஹுசேன் அவுலியா தர்கா. இந்த மீரா ஹுசேன் அவுலியா எப்படி வந்தாருன்னா, இந்த இடையில சொல்ல வேண்டியது இருக்குன்னா, நம்ம ஊர்ல இருக்குது. இவங்க மிகப்பெரிய செல்வந்தரா இருக்கிறாங்க. இஸ்லாமிய பிரச்சாரத்துக்கு வரவங்க எல்லாருமே உங்களுக்கு சாதாரணமா வரமாட்டாங்க. அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கனவுல அறிவிச்சு கொடுத்தா தான் நீங்க இந்த பகுதிக்கு போங்கன்னு வருவாங்க. அப்படி வந்து அறிவிப்பு கொடுக்கும் போது அலகாபாத் வராங்க.
அங்க 10 வருஷம் இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ணிட்டு அங்கிருந்து வந்து அவங்களுக்கு கனவுல அறிவிப்பு வருது, நீங்க வந்து இந்தியாவின் தென்பகுதிக்கு போங்க, அங்க இஸ்லாம் வளரல. அப்ப நேரா ஹைதர் அலிட்ட வர்றாரு அவர், எங்க மைசூருக்கு. மைசூரோட பேர் எப்படின்னா அந்த காலத்துல மகிஷம் அப்படின்னா எருமைன்னு அர்த்தம். மகிஷங்கள் நிறைந்திருக்குது அந்த காலத்துல அந்த ஊர்ல, அதனால அதுக்கு மகிஷ ஊருங்கிறது மைசூர்னு மருவிடுது. அங்க போய் கேட்டப்போ ஹைதர் அலியோட கோட்டை நாம சொன்னோம் இல்லைங்களா, இங்க சங்ககிரியில இருக்கிற கோட்டை ஹைதர் அலி கோட்டை. ஹைதர் அலியோட கோட்டைக்கு படை வீரர்கள் வரும்போது அவங்களோட அவரை வந்து அனுப்புறாரு. யாரு? இந்த மீரா ஹுசைன் அவலியாவை அனுப்பும்போது இந்த காளிங்கராயன் காடுன்னு இங்க இருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தம்பி. காளிங்கராயன் காடுகள்ல வந்து அவர் என்ன செய்யறாரு, வரும்போது சித்தர்கள் சூஃபிகள் அப்படியே தவத்துல தியானத்துல உட்காந்துருவாங்க. அப்படியே உட்காந்தவரை பிரார்த்தனை முடிச்சுட்டு உட்காந்தா இவர் எந்திரிக்கவே இல்லை. படை வீரர்களா இவர் பாட்டுக்கு இப்படி உட்காந்துட்டாரு, கண்ணை மூட தொழிக்க மாட்டேங்கிறாருன்ட்டு சரி நாம எல்லாம் போவோம்னு ஒரே ஒருத்தரை காவலுக்கு வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த சீடர் தான் இப்ப அவர் கூட வந்துடுறாரு, கம்பளி மஸ்தான். அவரும் அடக்க ஸ்தலமும் இங்கதான் பக்கத்துல இருக்குது. இஸ்லாமிய பிரச்சாரத்துக்காக வந்தவங்க. அப்ப இப்ப நம்ம அக்ராரம் பகுதியில இருந்தவங்கெல்லாம் அப்போலாம் வந்து தாழ்த்தப்பட்டவர்கள்லாம் பள்ளத்துல இருந்தவங்களுக்கு பேர் பள்ளர். அது ஜாதி, தாழ்த்தப்பட்ட ஜாதியெல்லாம் கிடையாது. மேட்டூருங்கிறது மேட்ல இருந்த ஊரு, இது அது கீழே பள்ளத்துல இருக்கிறதால இங்க வாழ்ந்தவர்களுக்கு பள்ளர்கள்னு பேர். இவ்வளவுதான், ஜாதிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இங்க அவங்களோட மீரா ஹுசைன் அவுலியாவோட இதுக்கு பின்னாடி இஸ்லாத்தை தழுவுறாங்க. அதுக்கு முன்னால இங்கெல்லாம் வந்து ஜாக்கெட் போடுறது இந்த இதெல்லாம் அந்த பழக்கங்கள்லாம் இல்லை. இந்த சேலையே அப்படியே வந்து அன்னைக்கு பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழனோட மனைவி ராஜராஜ சோழ மகளுக்கெல்லாம் வந்து துணி வாங்குற காசு இல்லாமையா வந்து சும்மா சீலை சுத்தி இருந்தாங்க. அந்த காலத்துல நம்ம தமிழ் மண்ணில் அந்த பழக்கம் இல்லை. முஸ்லீம்கள் இந்தியாவுக்குள்ள வந்ததுக்கு பின்னாலதான் உடலை மறைக்கக்கூடிய கமிசு போடுறது, ஜாக்கெட் போடுற பழக்கம்லாம் வந்துச்சு. அப்புறம் அதுக்கு பின்னாலதான் இங்க இருக்கிற பெண்கள்லாம் வந்து அந்த குப்பாயம் மாதிரியே அந்த மறைக்கக்கூடிய அந்த ஆடை இது பண்ணது இங்க முஸ்லீம்கள் இஸ்லாம் வந்ததுக்கு பின்னால இந்தியாவுக்கு வந்துச்சு. இங்க வந்து மீரா ஹுசைன் அவுலியாவுக்கு பின்னால நம்ம அக்ரஹாரம் பகுதியில் இஸ்லாம் வந்ததுக்கு பின்னாட இந்த பழக்கம், உடலை மறைக்கக்கூடிய பழக்கம் வந்துச்சு. அப்ப அவங்க வந்து இங்க இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ணி இங்க இருக்கிற மக்களை, இங்க இருக்கிறவர்கள் வந்து ஏற்கனவே நாம சொன்னோம், பள்ளர்கள்லாம் அது தாழ்த்தப்பட்ட ஜாதி கிடையாது, பள்ள பகுதியில் வசிப்பவர்கள், அவர்களை எல்லாம் இஸ்லாத்துக்கு கொண்டு வராங்க. அப்பதான் இப்ப இங்க இருக்கிற முஸ்லிம்ஸ்லாம் அவங்கனால இஸ்லாம் ஆக்கப்பட்டவர்கள். ஹசரத் மீரா ஹுசைன் அவுலியாவை சொன்னோம், அங்க பக்கத்துல இருக்கிறவங்க ஹசரத் ஷேக் அலாவுதீன் பாட்ஷானே, அவங்கனால வந்து இஸ்லாம் ஆக்கப்பட்டவர்கள் இந்த ஈரோடு பகுதியில இருக்கிறவங்க எல்லாம். இப்ப இஸ்லாமிய பிரச்சாரங்கள் வராத இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு இஸ்லாம் வந்து எல்லாம் வாளால் பரப்பப்பட்டது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. எல்லாம் மகான்கள், அந்த ஞானிகள், சித்தர்கள், சூஃபிகள் வராங்க, நல்ல பண்பையும் ஒழுக்கத்தையும் பழக்க வழக்கங்களையும் அவங்க கடைபிடிக்கிறாங்க. அவங்கள பார்த்து மக்கள் அவங்கள பின்பற்றுறாங்க. இப்படித்தான் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கம் வந்து டெவலப் ஆகுதுன்னு வைங்களேன். இந்த திப்பு சுல்தானை பத்தி நாம சொல்லும் போது இடையில ஏன் சொன்னோம்னா 1790 கர்னஸ் மெடோஸ் டைலரை வந்து இங்க ஜெயிக்கிறார். எங்க பவானிக்கு அருகில திப்பு செட்டிப்பாளையம் ஜம்பைங்கிற போற வழியில் இருக்குது. நாம போனோம்னா கூட போய் பார்க்கலாம். அந்த இடத்துல வந்து பாளையம் இறங்குறார். அப்ப பார்த்தோம்னா சமய நல்லிணக்கம், மத நல்லிணக்கம். அவரோட ஆட்சியில அவரோட மந்திரிகள் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பிராமின்ஸா தான் இருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு அவங்க தான் இருந்தாங்க. ராணுவ மந்திரி பாத்தீங்கன்னா ஆஞ்சி சாமையா, திருமல் ராவு, நஞ்சார் ராவு, இப்ப ஒரு குதிரைப்படை தளபதி வச்சிருந்தான் இப்ப கமர்தீன். அவரோட இதுல பாத்தீங்கன்னா 90% அவரோட மந்திரிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா மாற்று மத சகோதரர்கள் தான். முஸ்லீம்ல வச்சிருந்த மந்திரி 10%. ஏன்னா மக்களோட சதவீத அடிப்படையில தான் தன்னுடைய மந்திரி சபையை அடிச்சிருந்தாரு. அவரோட பிரதம மந்திரி பேர் என்ன தெரியுமா தம்பி? திவான் பூர்ணையா. பூர்ணையர் தான் உங்களுக்கு வந்து பிரதம மந்திரி. நாம சொல்லுவாங்க எல்லாம் திப்பு சுல்தான் வந்து மதமாற்றம் பண்ணாரு, ஒரு கூட எழுதியிருந்தாங்க இங்க. அப்போ நாம வந்து மறுப்புலாம் கொடுத்தோம் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால. இங்க வந்து எல்லாமே வந்து முஸ்லீமா மாத்துனாங்க, எல்லாத்தையும் வந்து கத்தி முனையில இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தாங்க, கத்தி முனையில வந்து அடிச்சு எல்லாத்தையும் முஸ்லீம். அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா ஆட்சியாளர் யாரு? திப்பு சுல்தான், ரைட்டு. அதை நிர்வாகப்படுத்துறது திவான் யாரு? பூர்ணையா, பிரதம மந்திரி. பிரதம மந்திரி பூர்ணையா உள்துறை அமைச்சர் இருக்காரு, அவருக்கு தெரியாம எதுவும் நடக்குமா? அன்றைய காலகட்டத்துல பிரதம மந்திரியோட பவர்கள் என்ன? பரமா அவர் தான் நிர்வாகம் பூரா அவங்கதான். ஆட்சியாளர் வந்து அவர் உத்தரவு போடுறதோட சரி, நிர்வாகம் பூரா வந்து பிரதம மந்திரி தலைமையில தான் நடக்கும். அப்போ திவான் பூர்ணையாவுக்கு தெரியாம எப்படி வந்து அவர் பூர்ணையா பிராமணரு, அவர் எப்படி 3000 பிராமணர்களை வந்து கத்தி முனையில திப்பு சுல்தான் இந்த அகராரம் பகுதியில இஸ்லாத்துக்கு கொண்டு வந்திருப்பாரு? ஹைதர் அலியோட நண்பர் தான் வந்து திவான் பூர்ணையா, பிரதம அமைச்சர். ஹைதர் அலி ஒரு அரசனா ஆவாருங்கிறதையே திவான் பூர்ணையா தான் கண்டுபிடிச்சு சொல்றாரு. ஒரு சமயம் வந்து ஒரு மரத்தடியில வந்து ஹைதர் அலி உறங்கிட்டு இருக்கிறார். உறங்கிட்டு இருக்கும்போது
நாகம் வந்து அவர் தலைக்கு மேல படம் எடுத்துட்டு நிக்குது. அவங்களோட ஐதீகப்படி அவர் நாகம் தலைக்கு மேல படம் எடுத்தா அவன் அரசனாவாங்கிறது அவங்க இந்து மதத்தோட ஐதீகம். அதன்படி திவான் பூர்ணையா என்ன சொல்றாரு, நீ ஒரு அரசனாவ அப்படிங்கிறாரு. ஏன்னா அரசனானதுக்கு பின்னாலே ஹைதர் அலி சார்ஜுக்கு வந்ததுக்கு பின்னால அவரோட கடைசி வரைக்கும் கூட இருந்தவர் திவான் பூர்ணையா. அதுக்கு பின்னால திப்பு சுல்தான் கிட்ட கடைசி வரைக்கும் இருக்கிறார். அப்போ வந்து சமய நல்லிணக்கம், மனித நேயம், மத நம்பிக்கை, மத நல்லிணக்கம்னா திப்பு சுல்தான் தான் அதுக்கு உதாரணம். ஏன்னா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா வந்து உயர்ஜாதி இந்துக்கள் கூட இருக்கிறவங்க எல்லாம் மந்திரிகள் எல்லாமே அவங்கதான் இருக்காங்க. 10 மந்திரி இருந்தாங்கன்னா 9 மந்திரி வந்து பிராமின்ஸா இருப்பாங்க. உங்களுக்கு நம்ம ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இஸ்லாத்துல இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்ப வந்து சமூக நீதி, சமய நல்லிணக்கம், மனித நேயம், மத நல்லிணக்கம், கல்வி புரட்சி, தொழிற் புரட்சி, சுதேசியம், மதுவிலக்க சொல்லாம விட்டோம். அண்ணல் காந்தியடிகள் திப்பு சுல்தானை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, மதுவிலும் தன்னுடைய சுதந்திர யங் இந்தியாவில் வந்து காந்தியடிகள் எழுதுறாங்க, மதுவிலும் மங்கையிலும் மூழ்கி போகாத ஒரே மாமன்னன் திப்பு சுல்தான். அண்ணல் தேசப்பிதா தந்தை காந்தியடிகள் சொல்றாங்க திப்பு சுல்தானை பத்தி இந்த ஸ்டேட்மெண்ட். நம்ம இந்தியாவின் ஜோதி, ஆசியாவின் ஜோதி ஜவஹர்லால் நேரு திப்பு சுல்தானை பத்தி சொல்றாரு. யாரு? மகள் வந்து தான் ஜெயில இருக்கிறார். சிறையில் இருக்கும் போது அன்னை இந்திராவுக்கு வந்து கடிதம் எழுதுறாரு. அதுக்கு பேர் தான் உலக வரலாறுன்னு பெரிய புக்காவே வந்திருக்குது. அந்த உலக வரலாற்றுல அன்னை இந்திராவுக்கு எழுதி குறிப்பிடுறாரு, தென்னகத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய மாவீரன் தோன்றினான். அவன் பிரிட்டிஷாருக்கு கொடிய விரோதியாக இருந்தான். அவன்தான் மாவீரர் ஹைதர் அலி. அவன் மைசூர் என்ற சிறிய ராஜ்யத்தின் சுல்தான். அவன் உலக வரலாற்றையே தன் மகளுக்கு வந்து சிறையிலிருந்து கடிதம் மூலயமா எழுதுறாரு. திப்பு சுல்தானை சுத்தி எழுதும் போது அதே நேரு எழுதுறாரு, ஹைதர் அலிக்கு பின்னால் அவருடைய மகன் திப்பு சுல்தான் எப்படி வந்து அந்த ஹைதர் அலி எப்படி பிரிட்டிஷார் மேல வந்து வேறு கோபமும் எதிர்ப்பும் கொண்டிருந்தாரோ அதை அப்படியே தொடர்ந்து இறுதி வரை ஆங்கிலேயருக்கு மிக கொடிய எதிரியாக, தீராத பிரச்சனையாக தோன்றியது திப்பு சுல்தான் மட்டுமே அப்படின்னு சொல்லி ஜவஹர்லால் நேரு, பண்டித ஜவஹர்லால் நேரு உலக வரலாற்று இருக்கிற புத்தகத்துல அன்னை இந்திராவுக்கு எழுதிய கடிதத்துல குறிப்பிடுறாங்க. தென்னாட்டு போர்க்களங்கள்ல அப்பாதுரையர் மிகப்பெரிய வரலாற்று ரெக்கார்ட் அத்தாரிட்டிம்பாங்க. அவர் என்ன எழுதுறாருன்னா, தென்னிந்தியாவிலேயே அரச குடி பிறவாத ஹைதர் அலியும் அரச குடியில பிறக்கல, சாதாரண வந்து ஒரு சோல்ஜரா இருந்தா வராங்க. அவரது மகன் திப்பு சுல்தானும் ஆங்கிலேயர்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக விளங்கினார்கள். 39 ஆண்டு காலம் 1761 இருந்து கிபி 1799 வரைக்கும் 39 ஆண்டுகள் தென்னிந்தியாவில் மக்களுக்கு ஒரு நிம்மதியான நல்லாட்சியை ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் வழங்கினார்கள். அரச குடும்பமா இல்லாம சாதாரண குடும்பம், சாதாரண அதாவது சாதாரண சோல்ஜரா தான் இருக்கிறார். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல சொன்னோம், கிபி 1755 திண்டுக்கல் கோட்டைக்கு 200 போர் வீரர்களுக்கு தளபதியா தான் வரார். இப்ப நாம முக்கியமா சொல்ல வேண்டியது, நாம நிறைய சொல்லணும், ஒரு நாள்ல எல்லாம் சொல்ல முடியாது. முக்கியமான அந்த இதை மட்டும் நான் அப்படியே மேலோட்டமா தொட்டுட்டு போறேன். திப்பு சுல்தானோட வரலாற்றுல வீரநங்கை வேலுநாச்சியார், வீரநங்கை வேலுநாச்சியார்னு சொல்லுவோம். அதுல எல்லாம் நாம எந்த மாற்று கருத்துமே இல்லை. அந்த வீரநங்கை வேலுநாச்சியார பிரிட்டிஷ்காரன் என்ன பண்றான், முத்து வடுகநாதனை கொலை பண்ணிடுறானு படையெடுத்து போய். 1770 இது பண்ண உடனே அவங்க துரத்தி அடிக்கப்பட்டு அவங்களும் சின்ன மருது பெரிய மருது தளபதிகள் 2 பேரும் எங்க வராங்கன்னா திண்டுக்கல் கோட்டை, விருப்பாச்சி கோட்டைன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல, திண்டுக்கல் கோட்டைக்கு வராங்க. அங்க திப்பு சுல்தான் வந்து அவரோட கண்ட்ரோல்ல இருக்குது. ஹைதர் அலியோட கோட்டை தான் திண்டுக்கல் கோட்டை. ஆங்கிலேயர்கிட்ட இருந்து, அந்நியர்கிட்ட இருந்து, பிரிட்டிஷ்காரன் நம்மளோட கொடிய எதிரிட்டு இருந்து இவங்க தப்பிச்சு வந்தாங்கிற அந்த காரணத்தினால 1778 வரைக்கும் 8 வருஷம் அவங்களுக்கு வந்து அவங்க என்ன பண்றாங்க, அடைக்கலம் கொடுத்து, பாதுகாப்பு கொடுத்து, போர் பயிற்சிகள், ராணுவ யுக்திகளை எல்லாம் சொல்லி கொடுத்து, எல்லாத்தை விட பெரிய விஷயம் என்னன்னா சமய நல் இணக்கத்துக்கு எடுத்துக்காட்டு திப்பு சுல்தான் சொன்னோம். அவங்களோட குலதெய்வம் வந்து ராஜ ராஜேஸ்வரி அம்மன். இங்கிருந்து அவங்க கிளம்பும் போது
5000 குதிரைப்படை வீரர்களை ஹைதர் அலியின் கட்டளைக்கு இணங்க அவரது மகன் திப்பு சுல்தான் கொடுக்கிறாரு. யாருக்கு? வேலு நாச்சியாருக்கு. வேலு நாச்சியாரோட தளபதியா தலைமையேற்று போறது யாரு தெரியுங்களா? சின்ன மருது பெரிய மருதெல்லாம் இல்ல, ஹைதர் அலியோட மைத்துனர் மீர் ரஜா அலி கான் அவரோட தலைமையில 5000 குதிரைப்படைகள் அவங்கள கொடுத்து போருக்கு அனுப்பிச்சு பிரிட்டிஷ் காட்டிலிருந்து மறுபடியும் சிவகங்கை சீமையை மீட்கிறாங்க. இதுதான் ஒரிஜினல் வரலாறு. அப்படி போகும்போது ராஜேஸ்வரி அம்மன் சிலைய, அந்த பொன்னாலானப்பட்ட அந்த விக்கிரகத்தை கொடுத்து, அவங்களோட குலதெய்வம் அது, நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்கள், வழிபடுங்கள், உங்கள் கடவுள், நீங்கள் வணங்கும் உங்கள் தெய்வம் உங்களுக்கு ஆங்கிலேயனை எதிர்க்கக்கூடிய முழு சக்தியையும் மன உறுதியையும் கொடுக்கட்டும்னு சொல்லி கொடுக்கிறார். இவரு உருவமற்ற இறைவனை வழிபடக்கூடிய இஸ்லாமியர் திப்பு சுல்தான். ஆனா ராஜராஜேஸ்வரி அம்மன் விக்கிரகத்தை ஏன் எது வந்து இவங்களுக்கு கொடுக்கணும்? வேலு நாச்சியாருக்கு. அப்போ இதுதான் சமய நல்லிணக்கம். அதனாலதான் திப்பு சுல்தான் அவரோட இந்த பிரகடனத்திலேயே சொல்ற 787 பிரகடனத்துல, அல்லாஹ் விரும்பியிருந்தால் எல்லாரையும் முஸ்லீமாவே படைச்சிருப்பாங்க. இறைவனின் தோட்டத்து மலர்கள் பல நிறம், பல வண்ணம், பல மனம் கொண்டவை, ஆனால் எல்லாம் ஒரே மண்ணுல இருந்து தான் வருது. அதே மாதிரி அல்லாஹ் நினைச்சிருந்தா எல்லாத்தையும் முஸ்லீமா படைச்சிருக்கலாம். மனிதர்களை படைச்சான். அவங்களோட உணர்வுக்கும் அவங்களோட அந்த தொடர்புல வந்து வம்சாவளிக்கும் தகுந்த மாதிரி என்ன ஒரு முறையை பின்பற்றுனாங்களோ அதை பின்பற்றாங்க. மனிதர்கள்லயோ மலர்கள்லயோ எந்த வேற்றுவனம் இல்லை, எல்லாமே இறைவனின் தோட்டத்து மலர்கள் தான் அப்படின்னு சொல்லி திப்பு சுல்தான் தன்னுடைய அறிக்கையிலேயே குறிப்பிடுறார். யாருமே மேலானவர் கீழானவர் கிடையாது, எல்லோரும் சமங்கிற சமூக நீதி அங்க கொண்டு வர்றார். பாருங்க, ராஜராஜேஸ்வரி அம்மனை வழிபடுங்க, ஆங்கிலேயரை எதிர்க்கக்கூடிய துணிவை உங்க மன வலிமையை உங்களுக்கு அந்த தெய்வம் தரட்டும்னா, அப்ப திப்பு சுல்தான் வந்து எவ்வளவு ஒரு சமய நல்லிணக்கத்தோட அவர் வந்து செஞ்சிருக்காரு. அதுக்கு பின்னாலதான் சிவகங்கை கோட்டையை ராணி வேலு நாச்சியார் மீட்கிறாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த வரலாற்றை மட்டும் திப்பு சுல்தானும் ஹைதர் அலியும் உதவி சொன்னதை மட்டும் சொல்ல மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவங்களோட அந்த அவங்களுக்கு பதியப்பட்டிருக்கிறது, அவங்க படிக்கப்பட்டது, அவங்களுக்கு பதியப்பட்டது எல்லாமே, பதிய வைக்கப்பட்டது எல்லாமே மத வெறி, மத விரோதம், குரோதம். இதுதான் உண்மையை உள்ளது உள்ளபடி உள்ளவாறு சொன்னா எல்லாமே வரலாற்றுல பார்த்தா தெரியும். வேலுநாச்சியார் எழுத சொன்னீங்களா, அது எந்த வரலாற்றுல இருக்கு, எந்த புத்தகத்துல? வேலுநாச்சியாரோட வரலாறு வந்து சரித்திரத்துல பதியப்பட்டிருக்குது. இந்திய சரித்திர களஞ்சியத்துல பார்க்கலாம். நம்ம நூல்ல வந்து நம்ம இந்த தியாகச்சுடர் திப்பு சுல்தான்ல அந்த கட்டுரையை பதிவு பண்ணியிருக்கிறோம், இறுதி கட்டுரையை பதிவு பண்ணியிருக்கிறோம். எல்லாமே திப்புவோட வரலாறு பொறுத்து எல்லாமே ஆதாரங்கள் தான். ஆதாரம் இல்லாம எதுலையுமே கிடையாது. எந்த ஒரு கற்பனையோ புராண இதிகாச செய்திகளோ இதுல கிடையாது. எல்லாமே வந்து உண்மையான வரலாறு, உள்ளது உள்ளபடி எல்லாமே ரெக்கார்ட் திப்பு சுல்தான். அதுல நீங்க அதுல பார்க்கலாம். எல்லாத்தோட நாம ஆரம்பத்துல சொன்னோம், ஆங்கிலேயனின் சைரன் ஒலிக்கு ஏனைய இந்திய அரசர்கள் எல்லாம் சலாம் அடித்துக் கொண்டிருந்த போது திப்பு சுல்தான் ஒருவர் மட்டுமே தன்மானம் காத்த வீரராக, தாய்நாட்டின் மண்மானம் காத்த வீரராக துணிந்து எதிர்த்தாருங்கிறது. இத நான் சொல்லலைங்க. த திப்பு சுல்தான் த டைகர் ஆஃப் மைசூர் என்ற நூலை சாமுவேல் ஸ்ட்ரான்பெர்க் என்ற ஸ்வீடன் எழுத்தாளர் 1999 25 ஆண்டுகளுக்கு முன்னால 4/5/1999 திப்பு சுல்தானோட 200வது நினைவு நாளுக்கு நாங்க புலவர் ராசையா, டாக்டர் ஜீவானந்தம் எல்லாம் போயிருந்தோம், ஒரு டீம், எல்லாம் திப்புவின் நேசர்கள். அப்ப அவர் இந்த நூலை வெளியிட்டு அவர் கைப்பட தன் கையில் போட்டு எழுதி தந்திருக்கிறாரு. ஆங்கிலேயனின் சைரன் ஒலிக்கு எல்லாம் சலாம் அடித்துக் கொண்டிருந்த போது பாருங்க, இதெல்லாம் அந்த இதுல சொல்றாரு, இந்திய மன்னர்கள்லயே தன்மானம் உள்ள ஒரே மன்னரா மாவீரன் திப்பு சுல்தான் தான் இருந்தாரு. இதையெல்லாம் சொன்னதோட பரவாயில்ல, என்ன சொன்னார்னா, இந்தியர்களாகிய உங்களுக்கு திப்பு சுல்தானை பத்தி 1% தான் தெரியும், ஆனா பிரெஞ்சு ஸ்வீடன்கார எங்களுக்கு தான் திப்பு சுல்தானை பத்தி 10% தெரியும்னு சொன்னார். அப்போ அந்நியர்கள் எந்த அளவுக்கு வந்து அவரை உணர்ந்து வச்சிருக்காங்க, புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க. அதே மாதிரி இந்த ஒரு நூல்ல வந்து திப்பு சுல்தானோட அனைத்து நற்குணங்களையும் பதிவு பண்ணியிருக்காரு, சீர்திருத்தங்களை பதிவு பண்ணியிருக்கிறாரு. நாம எல்லா நூல்கள்ல இருந்தும் ஒரு எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி எடுத்துதான் நாம இந்த தியாகச்சுடர் திப்பு சுல்தான் நூலை நாம வந்து வெளியிட்டோம்.
99 இருந்து 25 ஆண்டுகளா அப்பப்ப வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் திப்பு சுல்தானை பத்தி அதெல்லாம் பல பத்திரிகைகள்ல நாம எழுதிட்டு வர்றது. அப்புறம் நாம நூலாவும் போட்டு எல்லா இலக்கிய மாநாடுகள்லயும் இந்த நூலை நாம அன்பளிப்பா போட்டு கொடுத்துருக்கிறோம். ஏன்னா நம்ம பொருளாதார ரீதியா பார்த்தா விற்பனைன்னு பார்த்தா நாம கடைசியில் அதெல்லாம் மனசுக்கு கஷ்டமாயிடும். இதெல்லாம் மக்கள்கிட்ட வித்து காசு பண்றது இல்லை. உண்மை மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறக்காக நாம சொல்றது. இப்ப நீங்க கொடுத்த வாய்ப்பு மிகப்பெரிய வாய்ப்பு. நான் ஒரு 10,000 புக்கு கொடுத்திருந்தேன்னா அதுல ஒரு சில 100 பேர்கள் கூட அதை உள்வாங்கி இருக்க மாட்டாங்க. இப்ப இந்த காணொளி மூலியமா பார்க்கும்போது இதை ஆடியோல கேட்கும் போது பாத்தீங்கன்னா இது பல ஆயிரம் மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. நான் அவுட்லைனை மட்டும் முக்கியமான பாயிண்ட்ல மட்டும் அப்படியே தொட்டுக்கிட்டு வரேன்னு வைங்களேன். இப்ப நாம சாரே ஜஹான் சே அச்சா இந்துஸ்தான் அமரா தான் நம்ம தேசிய கீதமா முதல்ல இருந்தது. பின்னால கருத்து மாறுபாட்டால வேற பாடல் வந்துருச்சா ஒழிய இதை எழுதினவர் யாருன்னா உலக மகாகவி அல்லாமா இக்பால். அவர் 1928 ஜனவரி மாசம் வராரு. ஒரு 6 மாசம் எங்கள் பாட்டனார் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியோட நிறுவனர் சென்னையின் வள்ளல் ஜமால் முகமது அவங்களோட அந்த ஜமாலியா அரபிக் கல்லூரியில தங்குறாங்க. அங்க தங்கி பல சொற்பொழிகளை அவரு நிகழ்த்துறாரு. இஸ்லாமிய சிந்தனைகளின் மறு சீரமைப்புன்னு சொல்லி RPM கனி அந்த கட்டுரைகளை தொகுத்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பாட்டனார் பெங்களூர் வராங்க. அவங்க வெய்ய காலத்துல பெங்களூர் வந்துருவாங்க. பெங்களூர் வரும்போது அல்லாமா இக்பாலை 1928 அவங்க கூட்டிட்டு வரும்போது அல்லாமா இக்பால் உலக மகாகவி திப்பு சுல்தானோட அந்த ரவுலா சரி அடக்கஸ்தலத்துக்குள்ள உள்ள நுழையிறாங்க. தம்பி 4 மணி நேரம் அவங்க போனவங்க வெளியே வரல. அவங்க எப்படின்னா முழுக்க இந்த இதுவரைக்கும் அந்த சேர்வானின்னு சொல்லுவாங்க. அந்த இஸ்லாமியர்களோட இந்த பாகிஸ்தானு இந்த பக்கம் லக்னோ சைட்லாம் அப்படித்தான் உடை அணிவாங்க. துருக்கி தொப்பி மாதிரி பெரிய தொப்பி வச்சிருப்பாரு. போனவர் வராரு. வெளியே பார்த்தா கம்ப்ளீட் இந்த உடை நனைஞ்சிருக்கு. அழுது 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 அப்படி அழுது அங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வராரு. நீங்க அங்க கஞ்சம்ங்கிற இடத்துல திப்புவோட அடக்கஸ்தலத்துக்கு போனீங்கன்னா தெரியும். திப்பு சுல்தானை சுத்தி ஒரு தீவு தானது உங்களுக்கு ஸ்ரீரங்கப்பட்டினம்ங்கிறது. சுத்தி அப்படியே தலையை சுத்தி அப்படியே காவிரி ஓடும். அப்ப வெளியே வந்தவரு அந்த காவிரியை பார்த்து பாடுறாரு. யாரு? நம்ம அல்லாமா இக்பால் பாடுறாரு. என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஏ காவிரியே, கம்பீரமாக நீ வீர நடை போடுகின்றாயே, நீ சுமந்து செல்லும் செய்தி என்னவென்று உனக்கு நினைவுள்ளதா அல்லது இல்லையா? ஏன்னா 799 திப்பு சுல்தானை அடக்கம் பண்றாங்க. இவர் பாடுவது 1928 129 வருஷம் ஆயிடுச்சு. சொல்றாரு, நீ சுமந்து செல்லும் செய்தி என்னவென்று உனக்கு நினைவுள்ளதா அல்லது இல்லையா? நீ எந்த மாவீரனை சுற்றி நாள் தவறாமல் வலம் வந்து கொண்டிருக்கின்றாயோ அந்த மாவீரனின் குருதி உனது அலைகளில் கொப்பளிக்கிறதே, அதுதான் அந்த செய்தி. ஜாவீது நாமால பதிவு பண்ணியிருக்காரு அல்லாமா இக்பால். திப்பு சுல்தானோட ரத்தம் தான் உன் தண்ணியில அலைகளா கொப்பளிக்குது. அப்போ அந்த மாவீரனதுக்கு நீ நாள் தவறாமல் நீ சுற்றி வளம் நன்றி செலுத்திட்டு இருக்கிற அப்படின்னு காவிரியத்தை பார்த்து பாடுறாரு. இன்னொரு பாடல்ல பதிவு பண்றாரு ஜாவீது நாமால இதே அல்லாமா இக்பாலு. ஏ காவிரியே, நீயும் நானும் வாழ்க்கை நதியின் துளிகள், நீயும் நானும் வாழ்க்கை நதியின் துளிகள், ஒவ்வொரு கணமும் மாற்றம் நிகழும். இப்ப வர்ற நீர் அடுத்த செகண்ட் இருக்கிறது இல்ல, ஓடிட்டே இருக்குது. புதியன தேடி பூமி உருளும், முடிவிலா தேடலில் வாழ்க்கை நகரும். தெற்கிலிருந்து ஒரு காவியம் சுமந்து வந்தேன். தெற்குனா வடநாட்டுக்காரர் தான் அவரு. அதனால தெற்கிலிருந்து ஒரு காவியம் சுமந்து வந்தேன். கல் நெஞ்சையும் கரிக்கச் செய்யும் அந்த உணர்வு. தெற்கிலிருந்து ஒரு காவியம் சுமந்து வந்தேன். கல் நெஞ்சா இருந்தா கூட அது கரிச்சு போயிருமா. அப்படியாப்பட்ட ஒரு தியாக சிந்தனை, தியாக உணர்வு, தியாக வரலாறு, அந்த தியாகத்தோட சுடர் அது என்னவென்றால்னு சொல்றாரு. அப்பதான் மானம் இழந்து வாழ்வதே வாழ்வெனில் மரணம் தழுவி மடிவதே உன்னதம்ங்கிறார். திப்புவின் கல்லறை என் காதில் ஒலித்தது. அதாவது மானம் இழந்து வாழ்வதுதான் வாழ்வுனா ஏனைய சிற்றரசர்கள் மாதிரி சுகமா வாழ்ந்திருக்கலாம். அது வாழ்க்கையே இல்லடா. மரணம் தழுவி நான் உயிர தியாகம் இந்த மண்ணுக்காக இந்த நாட்டுக்காக செஞ்சேன்னு சொல்லி மரணம் தழுவி மடிவதே உன்னதம்.
திப்புவின் கல்லறை என் காதில் ஒலித்தது. இவ்வளவு பெரிய வீரனா வந்து இதை சொல்றாரு. அப்பா. அது அல்லாமா இக்பால் ஜாவீத் நாம அவளை பதிவு பண்ணியிருக்காரு. இது வந்து இந்த உருது தெரிஞ்சதுன்னு வைங்க, அது உருது தான் ஒரிஜினல், இது அவங்களது. அந்த இது ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு அது தெரியாதனால அதை சொல்ல முடியல. தமிழ்ல சொல்லும் போதே நம்மளுக்கு இப்படி இருக்கும். தமிழ்ல வந்துன்னா அர்த்தத்தை சொல்றான். இந்த ஒரிஜினாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு வைங்களேன். அல்லாமா இக்பாலோட வந்து சாகாவரம் பெற்ற கவிதையில இதுவும் ஒண்ணு. எல்லாமே வந்து மரணம், நம்ம வந்து சஹீதும்பாங்க நம்ம இதுல, வீர சொர்க்கம், அறவழியில் போராடி உயிர் நீக்கிறதுக்கு வந்து வீர சொர்க்கம்பாங்க. இதுதான்டா உண்மைதான். சும்மா பெரிய ராஜாவா இதா வந்து இவன் மத்த எல்லா மன்னர்களும் வந்து செல்வாக்கா தானே இருந்தாங்க. திப்பு சுல்தானோட குடும்பத்துல ஒண்ணு, திப்பு சுல்தானுக்கு பாத்தீங்கன்னா 12 ஆண் மக்கள் 8 பெண் மக்கள். அந்த 12 ஆண் மக்களும் 8 பெண் மக்களுமே பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து தியாகம் தான் பண்ணாங்க. 1792 மூன்றாம் மைசூர் போர் நடக்குது. அந்த மூன்றாம் மைசூர் போர்ல வந்து பாத்தீங்கன்னா, மூன்றாம் மைசூர் போர்ல யார் யார் சேர்ந்துக்கிறாங்க பாருங்க. மராட்டியர்கள், ஹைதராபாத் நிஜாம், அவன் முஸ்லிம் மன்னரும் திப்புவுக்கு எதிரியா இருக்கிறான். காரணம் என்னன்னா பொறாமை. மராட்டியர்கள் எப்பவுமே எதிரி, அவங்களுக்கு எதிரா இருந்தவங்க. மராட்டியர்களும் ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஆற்காடு நவாப் தென்னகத்துல இத்தனை பேரும் திப்புவுக்கு எதிராக பிரிட்டிஷ்காரன் கூட சேர்ந்துக்கிறாங்க. அதனால வந்து போர்க்களத்துல அவர் வந்து சருக்களை தந்திக்கு நேரிடுது. அந்த சமயத்துல என்ன சொல்றான்னா, ஒரு சமாதான உடன்படிக்கை வருது. அப்ப வந்து 3 கோடி வராகன் நீங்க வந்து குறிப்பிட்ட 2 வருஷத்துக்குள்ள செலுத்தணும்னு. அப்ப வந்து திப்புவோட கஜானால 1,65,00,000 வராகன் தான் இருக்குது. மிச்சம் 1,35,00,000 வராகனை 2 வருடத்துல திருப்பிக்கிறேன்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு, இதுக்கு பகரமா என்ன வேணும்னு கேட்கும்போது, உன்னுடைய 2 குழந்தைகளை வந்து எனக்கு கொடு. அப்துல் ஹாலிக் சுல்தானையும் மொய்துதீன் சுல்தானையும், 2 பேர் 10 வயசு 12 வயசு பசங்களை, திப்புவோட பசங்களை பிரிட்டிஷ்காரன்ட்ட பிணையா கொடுக்கிறாரு. அதனாலதான் நாம தியாக சுடர் திப்பு சுல்தான். அது நீ பணம் கொடுக்கற வரைக்கும் அடமானம், இன்னைக்கு கோல்ட வச்சு அடமானம் வச்சு பணம் வாங்குறதில்ல, அந்த மாதிரி இந்த 1,35,00,000 ரூபாய் பணம் தர்ற வரைக்கும் 2 வருஷமும் ஏன் கஸ்டடியில இருக்கணும்னு பிரிட்டிஷ்காரன் என்ன பண்றான், காரன் வாலிஸ் பிரபெட் வந்து 2 பசங்களையும் ஒப்படைக்கிறார். அதுக்கு பின்னால 2 வருடங்கள்ல அந்த பிணைத்தொகையை கொடுத்துட்டு தான் அவர் வந்து தன்னுடைய மகன்களை வந்து நீக்கிறார். அது வரைக்கும் அவங்களோட கஸ்டடி. இந்திய வரலாற்றுல 565 சிற்றரசர்கள் ஆட்சி செஞ்சாங்க. 56 தேசங்களாகவும் 565 சிற்றரசுகளாகவும் இருந்த இந்தியத்துல இந்த ஒரே ஒரு மைசூர் ராஜ்யத்தோட மன்னன் மட்டும்தான் இப்படி ஒரு மாபெரும் தியாகத்தை செஞ்சவன் தன்னுடைய பெத்த பையனை அடமானமா கொடுத்துட்டு மீட்கிறார். அதனாலதான் அவரை வந்து ஷாஹே ஷஹீத் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா தியாகிகளின் சக்கரவர்த்தி. மண்ணுக்கு இந்த நாட்டை ஈன்றதோட இல்லாம உயிரை அர்ப்பணம் பண்றது பெருசு இல்ல, ஆனா அந்த தியாகத்தின் உச்சம் திப்பு சுல்தான். இதுதான் உங்களுக்கு இந்த 3ஆம் மைசூர் போர். முதல் மைசூர் போர் வந்து தம்பி 1767 இருந்து 1769 வரைக்கும் நடக்குது. அதுல பிரிட்டிஷ்கார் அவமானப்பட்டு திப்பு சுல்தான்கிட்ட உடன்படிக்கை செஞ்சுக்கிறாங்க. எங்கள் தந்தையார் சொல்லுவாங்க அந்த வெற்றி எப்படி நடந்துச்சு அப்படின்னா, அன்றைய காலகட்டத்துல மாடுகள் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 to 3 மைல் தான் வந்து பீரங்கி இழுத்துட்டு போகும். அன்னைக்கெல்லாம் பீரங்கி வண்டி இழுத்துட்டு போகணும், பாதைகள்லாம் கிடையாது. ஹைட்ரல் என்ன பண்றாரு, சீக்கிரட்டா இன்னைக்கு ஒசூர் கேட்டில் ஃபார்ம் இருக்கு இல்லைங்களா, அந்த ஆராய்ச்சி பண்ணையில காங்கயம், இங்க இருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ல இருக்குது நம்ம ஈரோட்ல இருந்து, காங்கயம் காளைகளையும் மைசூர் இனத்தை சேர்ந்த மாடுகளையும் ஒரு இனக்கலப்பு செஞ்சா எப்பவுமே இந்த ஒட்டு மாங்கனிக்கு சுவை அதிகம், வீரியம் அதிகமா இருக்கும். இந்த இனக்கலப்பு செய்யும் போது அந்த மாடு என்ன செய்யும், 2 மைல் தான் நாட்டு மாடு போகும், இது 20 மைல் போயிடும். பெங்களூர்ல இருந்து 200 மைல் தான் வந்து நம்மளுக்கு சென்னை. உங்களுக்கு இவன் என்ன செய்வான், தகவல் வரும் ஒட்டன்ட்டு இருந்து, அதாவது வந்து ஹைதர் அலியோட படை புறப்பட்டுருச்சு இங்க வர்றது, அவன் என்ன நினைச்சிட்டு இருப்பான், 2 மைல்னா 20 நாள் ஆகும் நினைச்சிட்டு இருப்பான். இவன் எப்போ குடிச்சிட்டு கும்மாளம் போட்டுட்டு இருப்பான். 3ஆவது நாள் ஹைதர் அலி கோட்டையை ரவுண்ட் பண்ணிடுவார். ஏன்னா அந்த கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 3ஆவது நாள் 4ஆவது நாள் 20 மைல் போகுமே, அந்த மாதிரி பெருங்கில வச்சு 2 மாசம் ஆகும் இவன் நினைச்சிட்டு இருப்பான். 2 மாசம் ஆகும் நினைக்கும் போது 10 நாள்ல வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 200 மைல கடந்து செயின்ட் ஜார்ஜ் கோட்டை முற்றுக. இந்த மாதிரி 2 தடவை வந்து அன்கண்டிஷனல் சரண்டர், நிபந்தனையற்ற சரணாகதி அடைஞ்சது. உலக வரலாற்றிலேயே ஆங்கில ஏகாதிபத்தியம் ஹைதர் அலியையும் திப்பு சுல்தான்ட்டையும் மட்டும்தான். இதுதான் வந்து பிரிட்டிஷ்காரனுக்கு மிகப்பெரிய அவமானம். அதனாலதான் திப்பு சுல்தான் மேல அவங்க தீராக பகையானானுங்க.
தாமஸ் மன்றோ சிலை இன்னைக்கு நீங்க சென்னையில போனீங்கன்னா பார்க்கலாம். அவர் எழுதுறாரு, பிரிட்டிஷ்கார சக்கரவர்த்திக்கு எழுதுறாரு, ஏனைய இந்திய அரசர்களிலிருந்து இவன் மிகவும் மாறுபட்டவனாக இருக்கிறான். இவனை எப்படி நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர்றதுன்னு முடியல. மற்ற மன்னர்கள் எல்லாம் சுயநலத்தையும் தன்னலத்தையும் காப்பாற்றுவதற்காக நம்மளுக்கு நம்மளோட அதிகாரத்துக்கும் நம்மளோட ஆர்மி, அதாவது நம்மளோட படைகளுக்கு பயந்து சரண்டர் ஆயிட்டாங்க. இவன் ஒருத்தன் மட்டும் எதுக்கு அடிபணிய மாட்டேங்கிறான்னு சொல்லி தாமஸ் மன்றோ சிலை இன்னைக்கும் இருக்குது. அவர் எழுதிய கடிதமும் இன்னைக்கு இருக்குது. அவர் எழுதுறாரு, இந்த மற்ற எல்லா இந்திய அரசர்களை விடவும் இவன் வித்தியாசமா இருக்கிறான் அப்படின்னு. அதையும் இந்த நூல்ல வந்து சாமுவேல் ஸ்டான்பர்க் பதிவு பண்ணியிருக்காரு. 1999 வந்த நூல் இது. அப்போ இப்ப வீரத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த உதாரணம், தியாகத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த உதாரணம். தியாகத்துக்கு இதுக்கு மேல தன்னோட 2 பையனுங்களையும் எப்படி தம்பி கொடுத்துட்டு அவரால் இருந்து முடிச்சு. இதுக்கு நீங்க பேரெல்லாம் பாத்தீங்கன்னா ஆலம்சீர் அவுரங்கசீப்பை வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் என்ன பண்றாங்க, ரங்கூன் சிறையில் அடைச்சிடுறாங்க. பிரிட்டிஷ்காரனுக்கு ஒரு அடிபணியில என்ன பண்றான், சிறையில் இருக்கும் போது பிறந்த நாள் வருது அவருக்கு. உங்களுடைய பிறந்த நாள் பரிசாக கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி பட்டு துணியில மூடி ஒரு வெள்ளி தாம்பாளத்துல கொண்டு வந்து பரிசு கொடுக்குறேன்னு கொடுக்கலாம். அப்படி அந்த இதை நீக்கி பாக்குறாரு, அவுரங்கசீப்போட 2 மகன்களோட தலையை வெட்டி கொண்டு வந்து கொடுக்கலாம். எப்படி இருக்கும் நம்மளுக்கு? அப்படி மூடிட்டு சொன்னாராம், பேசாம இருந்தாராம். இவனுக்கு அதிர்ச்சியா போச்சு, என்னடா 2 பையனோட தலையை வெட்டி கொண்டு வந்துறான், பார்த்துட்டு பேசாம இருக்கிறார். அப்பதான் சொன்னாராம், அரசர்கள் ஒரு நாளும் அழுவதில்லை. ஆலம்கீர் அவுரங்கசீப் சொன்னது. அந்த தியாகம் பாருங்க எப்படி தொடருதுன்னு. அவர் எப்படி அந்த மாதிரி தன்னோட குழந்தைகளை வந்து சரி அதை பத்தி சரி இது இறைவனோட நாட்டம் அப்படின்னு இருந்தாரோ, தன்னோட குழந்தையோட தலையே கொண்டாந்து. ஆமா, அதனாலதான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1943 அங்க போறார். எங்க ரங்கூன்ல போய் ஆலம்கீர் இவரு 2ஆம் பகதூர் ஷா ஜாஃபர், நான் அவுரங்கசீப்னு தவறா சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கணும், திருத்தம் பண்ணிக்கணும். 2ஆம் பகதூர் ஷா ஜாஃபர் அவரோட 2 மகன்களை தான் வந்து கொண்டு போய் கொடுக்குறாங்க. அவுரங்கசீப்னு தவறா சொல்லிட்டேன், பொறுத்துக்குங்க, மன்னிச்சுக்குங்க. அந்த 2ஆம் பகதூர் ஷா ஜாஃபரோட அடக்க ஸ்தலத்துல ரங்கூன்ல அங்க போய்தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் தலைமாட்டில் இருக்கிற மண்ணை எடுத்து நெற்றியில வீரத்திலகமா இட்டுட்டு சபதம் எடுக்கிறார். இந்த இந்திய மண்ணை காப்பாற்றணும்னா அறவழியில போராட முடியாது, போர்க்களத்தின் மூலமா தான் போராட முடியும்னு சுதந்திர இந்திய படையை வந்து உருவாக்குறார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அப்போனா எவ்வளவு பெரிய தியாகமும் எவ்வளவு பெரிய அந்த அணுக்கள் தோறும் வீரம் சொரியாத ஒருத்தனால இப்படி இருக்க முடியாது. கண்டிப்பா குழந்தைகளை அப்ப 2 வருஷம் கழிச்சு மீட்டுக்கிறாங்க. 2 வருஷம் கழிச்சு ஆக்கு நாணயம் 1,01,35,00,000 வராகனை கொடுத்து மீட்டுக்கிறார். இது நடக்கிறது வந்து 92, 790 இருந்து 92, 3ஆம் மைசூர் போர். இது அடுத்தது 4ஆம் மைசூர் போர் தான் வந்து உங்களுக்கு எல்லா எதிரிகளும் ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க. அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்துக்கிறாங்க. திப்பு சுல்தானோட எதிரிகள்லாம் வேற யாரும் இல்ல, ஆஞ்சி சாமையான்னு ராணுவ மந்திரி. ஆஞ்சி சாமையா அந்த ஸ்ரீரங்கப்பட்ட கோட்டை இருக்குல்லங்க, அது பாத்தீங்கன்னா காவிரி அதை அப்படியே சுத்தி இருக்கும். அதுல ஒரு சீக்ரெட் இருக்கும், ரகசியம். ஒரே ஒரு இடத்துல ஆழம் கம்மியா இருக்கும், மணல் மேடு இருக்கும். அந்த வழியாதான் நீர் வாயில்னு சொல்லி என்டர் ஆக முடியும் கோட்டைக்குள்ள. ஸ்ரீரங்கப்பட்டணம் முற்றுகையை வந்து கிட்டத்தட்ட வந்து மே 3ஆம் தேதியே முற்றுகையிட்டுறாங்க. 1799 மே 3ஆம் தேதி. அப்ப என்ன செய்யறாருன்னா, திவான் பூர்ணையா சொல்றார் யார்கிட்ட, திப்பு சுல்தான்கிட்ட, எதிரிகள் கோட்டையை சுத்திட்டாங்க, வீரத்தை பத்தி சொல்லணும் இல்லையா, எல்லாத்தையும் பத்தி சொன்னோம், வீரத்தை பத்தி சொல்லணும், அதுக்காக சுத்திட்டாங்க. சீக்ரெட் பாத், இந்த கோட்டையில இருந்து வெளியேற ரகசிய பாதை ஹைதர் அலிக்கு தெரியும், திவான் பூர்ணையாவுக்கு தெரியும், அடுத்தது 3ஆவதா திப்பு சுல்தானுக்கு தான் தெரியும். 3 பேரை தவிர வேற யாருக்கு தெரியாது. நீங்க இந்த கோட்டையின் இந்த ரகசிய வழியா கோட்டையை விட்டு வெளிப்புறமா சென்று தப்பிச்சிருங்க அப்படிங்கிறார். அப்ப சொன்ன வார்த்தை தான் திப்பு சுல்தான் சொன்னது, பொன்னெழுத்துக்களால் பொன்னேட்டுல வைரத்தால் பதிக்கப்பட வேண்டியது. 2 நாள் சீரும் புலியாய் வாழ்வது 200 ஆண்டுகள் செம்மறியாக வாழ்வதை விட சால சிறந்ததுங்கிறார். கடைசியில் அவர் சொன்ன வார்த்தைகள், அதாவது 200 ஆண்டுகள் செம்மறியாடாய் வாழ்வதை விட 2 நாள் சீரும் புலியா வாழ்ந்துட்டு போறேன்னாரு. அதுக்கு பின்னால திவான் பூர்ணையா என்ன பண்றாரு, வெளிப்புற பாதுகாப்புன்னு சொல்லிட்டு
ஃபத்தே ஹைதர் திப்பு சுல்தானோட மூத்த மகனை கூட்டிட்டு அவர் வந்து பாதுகாப்பு, அவருக்கு தெரியும் கோட்டை சுத்திட்டாங்க, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. இருந்தாருன்னா இவருக்கு பேருக்கும் கெட்ட பேர் வந்துடும், என்னடா கடைசி வரைக்கும் தந்தை காலத்துல இருந்து இருக்கலையேன்ட்டு இவர் என்ன செஞ்சிட்டாரு, வெளிப்புற பாதுகாப்புன்னு சொல்லி பையனை கூட்டிட்டு போயிடுறாரு. 2 நாள் தான் இருக்குது, 3ஆம் தேதி எல்லாம் சுத்திக்கிறாங்க. ஆஞ்சி சாமையாங்கிற ராணுவ மந்திரி என்ன பண்றான்னா, திப்பு சுல்தானோட வெடிமருந்து கோட்டைக்குள்ள வச்சிருப்பாங்க தெரியுங்களா, எதிரிகள் மேல பிரயோகிக்கிறதுக்கு, அந்த வெடிமருந்து கிடகுக்கு வந்து தீ வச்சிடறான். திப்பு சுல்தானோட கோட்டை தளபதி மீர் சாதிக் அவன் என்ன பண்ணிடுறான்னா, டே அடுத்த சுல்தான் நீதான் பிரிட்டிஷ்காரன் சொன்ன உடனே, சரி திப்பு சுல்தான் முடிஞ்சா நாம தான் இந்த மைசூருக்கு சுல்தான்கிற அந்த இதுல சுயநலத்துல அவன் வந்து என்ன பண்ணிடுறான், பீரங்கி உருடங்கள்ல வெடிமருந்த நிரப்புறதுக்கு பதிலா மண் உருண்டைகளை நிரப்பி வச்சிடறான். எதிரியோட பீரங்கி குண்டுகள் கோட்டையை தகர்க்குது, இங்க இருந்து நம்ம கோட்டையில இருந்து திப்புவோட கோட்டையில இருந்து போறக்கூடிய பீரங்கி உருண்டைகள் பூரா மண் உருண்டைகளா போய் சிதறி இருக்கு. சுயநலவாதிகளா இதை துரோகம் பண்ணது யாரானா மீர் சாதிக் கோட்டை தளபதி. கமருதீன்கிறவன் ஒரு தளபதி, அவன் என்ன பண்றான், மாலவல்லியில வந்து போர் நடக்கும் போது திப்பு சுல்தானோட மகளை பொண்ணு கேட்கறான். திப்பு சுல்தான் அவன் வந்து சரியில்லைன்னு கொடுக்கல, அவனோட ஒழுக்கம் சரியில்லைங்கிறதுனால அந்த கோபத்துல என்ன பண்ணிடுறான், பிரிட்டிஷ்காரனுக்கு உதவியா படைகளை பின்வாங்கிக்கிறான். மாலவல்லியில கமருதீன் இப்படி பின்வாங்கிறான். கோட்டைக்குள்ள ஆஞ்சி சாமையா வந்து ராணுவ கிடங்குக்கு தீ வச்சிடறான், வெடிக்கிடங்குக்கு. எல்லாத்தோட ஆஞ்சி சாமையாவோட துரோகம் என்னன்னா, உச்சம் இதுதான், நீர்வாயில் வழியாக மணல் தீட்டு ஆழம் கம்மியா இருக்கு, இடுப்பளவுதான் இருக்கும், அது வழியா கோட்டைக்குள்ள நுழையலாங்கிறத ஜெனரல் ஹாரிஸோட படைக்கு உளவு சொல்லிடுறான். அந்த சீக்கிரட்டையே உடைச்சிடறான். அந்த மாதிரி சொன்ன உடனே ஜெனரல் ஹாரிஸோட படைகள் வந்து நீர்வாயில் கேட் வாயில் வழியா வந்துருது. வந்து விடிய காலம் வந்து ஃபஜர் தொழுதுட்டு திப்பு சுல்தான் உணவுல கை வைக்கிறாரு, குண்டு சத்தம் வடிக்கும். ஏன்னா அது கோட்டைக்குள்ள குண்டு விழுந்துச்சுன்னா சரி ஆள் வந்துட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே தட்டை கையில வச்சுக்கிட்டு கோட்டையை செப்பனிடுற வேலையை பார்க்கறதுக்காக வெறும் 50 மெய்காப்பாளர்கள், சும்மா சாதாரண உடையில, அவர் அரச உடையில வரல, போறாரு. கோட்டையில போய் அந்த கோட்டையை ரிப்பேர் பண்றதை பார்க்கும்போது ஒரு குண்டு வந்து பீரங்கி குண்டு அவரோட மார்பிள பட்டுருது. மார்பிள பட்டோன்னா அவர் அப்படியே வந்து அந்த குதிரையில சரிஞ்சிடுறாரு. அந்த கோட்டை சுவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோடு மாதிரியே இருக்கும். அந்த குதிரை வந்து அப்படியே அவரோட உடலை சுமந்து வந்து, இன்னைக்கு நாம போனா பார்க்கலாம் திப்பு சுல்தானின் உடல் கிடந்த இடம் இதுதான்னு அங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த நூல்ல, நம்ம நூல்ல அதெல்லாம் இருக்குது. அந்த இடத்துல சரிஞ்சிருது. அந்த இடத்துலதான் வந்து திப்பு சுல்தானோட உடல் கண்டெடுக்கப்பட்ட இடம்னு. இதெல்லாம் நடந்து போனது. இவனுக்கு என்ன நினைச்சுக்கிறானுங்க, திப்பு சுல்தான் வந்து வெளியே ஓடிட்டாரு, பயந்து எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணிடுறான். இரவு இருட்டிடுது. அப்ப அன்னைக்கு கரண்ட் எல்லாம் இல்லை இல்லைங்களா, அப்போ அரிக்கேன் விளக்க பிடிச்சிக்கிட்டு அப்படியே பார்க்கும்போது நைட்டுல அப்படியே ஒரு தலையில தலைப்பாகையெல்லாம் கீழே இருக்குது. திப்பு சுல்தான் வந்து அப்படியே கண்கள் திறந்த நிலையில, மூடல, திறந்த நிலையில அப்படியே கிடக்குறாரு கம்பீரமா. அந்த ஓவியம் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம இந்த திப்பு சுல்தான் ஜர்னல்ல போட்டிருக்காங்க. திப்பு சுல்தானோட இதெல்லாம் இதுல இருந்து தான் நாம எடுத்தோம். அதெல்லாம் அதை வந்து அந்த ஓவியம் பார்த்தீங்கன்னா அதுல இருக்கும். திப்பு சுல்தானோட உடலை கண்டுபிடிச்ச உடனே ஜெனரல் ஹாரிஸ் கத்துறானா, இனி இந்தியா எங்களுடையதே அப்படின்னு. அதாவது அது வரைக்கும் அவனுக்கு வந்து திப்பு சுல்தான் மேல பயம். உடனே பார்த்த உடனே இனி இந்தியா எங்களுடையதே அப்படிங்க. சர் ஜான் ஹோயின்ஸ் அப்படிங்கிற இங்கிலாந்து நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதிங்கிறாங்க இல்லையா, உச்ச நீதிமன்ற நீதிபதி எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, அப்படியாப்பட்ட பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய உச்சமன்ற நீதிபதி சர் ஜான் ஹோயின்ஸ்ங்கிறவர் என்ன சொல்றாரு, திப்பு சுல்தானை பிடித்து விட்டால் முழு இந்தியாவும் விரைவில் எங்கள் வசமாகிவிடும் என்பது எங்களுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்றுதான் அப்படிங்கிறார். ஆனா திப்பு சுல்தான் பிடிபட்டது வந்து பாத்தீங்கன்னா துரோகிகள்னாலதான். கிரீடமா அவர் வந்து துரோகிகளை சூண்டு இருக்கிற ஆஞ்சி சாமையா, கமருதீன், மீர் சாதிக்கே, நஞ்சாராவு, திருமல் ராவ் எல்லா மந்திரிகளும் துரோகிகள் ஆயிட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, வெற்றியால் வீரத்தால் திப்புவை வீழ்த்த முடியவில்லை, துரோகத்தால் அந்த புலியை சாய்த்தார்கள். இதுதான் உண்மை. உயிரோடு இருந்திருந்தா கூட இவங்க எல்லாம் ஒரு நல்லா இருந்திருக்கலாம். இறந்ததுக்கு அப்புறம் இவங்களே சேர்த்து தானே அவங்க இது பண்ணிருக்காங்க. அடுத்த செகண்ட் முடிச்சிடறானே. உங்களுக்கு வந்து வெறும் 20 வருஷம். நீங்க இந்திய வரலாற்றை பாத்தீங்கன்னா 1799 1799 திப்புவோட வீழ்ச்சிக்கு பின்னால கம்ப்ளீட் ஹோல் இந்தியா 20 வருஷத்துல பிரிட்டிஷ்காரனுக்கு சரண்டர் ஆயிடுச்சு. 819 819 முடிஞ்சு போச்சு. கம்ப்ளீட் இந்தியாவுக்குள்ள வந்துட்டான்.
அதுக்கு பின்னால கிட்டத்தட்ட கொடுத்தவங்க ஆமா ஆமா முடிஞ்சிட்டாங்க. ஆமா எல்லாமே எல்லாத்தையும் காலி பண்ணிடுறான். அதுக்கு பின்னால வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் எல்லா இடத்துலயும் ஹைதராபாத் நிஜாம் மட்டும் என்ன 2 வருஷத்துல வந்துட்டான்ல, அவ்வளவுதான். அவனை முடிச்ச உடனே ஆர்காட் நவாபு ஹைதராபாத் நிஜாம் எல்லாத்தையுமே இது பண்ணி இவங்களோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுறான். அப்போ வீரத்தால் வெற்றி கொள்ள முடியாத திப்புவை துரோகத்தால் அவர்கள் சாய்க்கின்றனர். துரோகம் செஞ்சதெல்லாம் யாருமே இல்ல, நம்ம விரல் எடுத்து நம்ம கண்ணை குத்துற மாதிரி நம்மால வச்சே நம்மால நேத்துட்டாங்க. திப்பு சுல்தான் மதவெறியரா இல்ல, மனிதரா இருந்தாரு. ஆனா திப்பு சுல்தானை சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் துரோகிகளா இருந்தாங்க. அதனாலதான் திப்பு சுல்தானை வந்து வீழ்த்த முடிஞ்சது. ஆனா அவரோட சீர்திருத்தங்கள், அவர் வழிகாட்டுனது, இன்னைக்கு சுதேசியம், கல்வி புரட்சி, தொழிற் புரட்சி, மதுவிலக்க கொண்டு வந்து ஒரு திப்பு சுல்தான் தம்பி மதுவிலக்க வந்து என்ன பண்றாரு, பிரிட்டிஷ்காரனுக்கு அலோவ் பண்றாரு. அவனோட பழக்கம் யூரோப்பியன்ஸ் பிரெஞ்சுக்காரனுக்கு அலோவ் பண்றாரு. ஆனா நம்ம நாட்டுக்காரன் குடிக்கூடாதுன்னு சட்டம் போடுறாரு. மதுவிலக்கை இந்திய துணைக்கண்டத்தில் அமல்படுத்திய முதல் மாமன்னன் திப்பு சுல்தான் தான். இதை அண்ணல் காந்தியடிகள் எங்க இந்தியாவில் எழுதியிருக்காங்க. அப்போ எல்லாத்துக்குமே முன்னோடி பாருங்க, சுதேசியம், மனிதநேயம், சமய நல் இணக்கம், மத ஒற்றுமை, மதுவிலக்கு, எல்லாத்துக்குமே முன்னோடியா திகழ்ந்தவர், இந்தியாவின் நவபாரத சிற்பியாக திகழ்ந்தவர் திப்பு சுல்தான். தியாகிகளின் சக்கரவர்த்தியாக திகழ்ந்தவர் திப்பு சுல்தான். ஏன்னா இது திப்பு சுல்தானோட வரலாறு ஆண்டு கணக்கா சொல்ல வேண்டியது. எல்லாத்துலயுமே அந்த முக்கியமான பாயிண்ட தொட்டது காரணம் என்னன்னா, மக்கள் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் நாம இதை சொல்றோம். டீப்பா பார்த்தோம்னா அதுல நிறைய சொல்லிட்டே போலாம். அந்த மாதிரி சொல்லிட்டே போகும்போது ஒவ்வொரு காலகட்டம் கடக்கும் போது மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும் போது நாம திப்பு சுல்தானோட வரலாற்றை நாம வந்து முழுமையா பதிவு பண்ணலாம். இதுல சொன்னது எல்லாமே இன்றைய நாட்டின் தேவைன்னா, இன்னைக்கு விவசாய புரட்சி, தொழிற் புரட்சி, மதுவிலக்கு, சமீபத்துல என்ன நடந்துச்சுன்னு எல்லாம் தெரியும். அதே சமயத்துல மத நல் இணக்கம், மனித நேயம், எல்லாமே இந்த நம்முடைய இந்தியாவின் இறையாண்மை காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இவை அனைத்தும் இன்னைக்கு நமக்கு தேவை. இதற்குத்தான் வாழ்ந்தாரு, வழிகாட்டினாரு, வீழ்ந்தாரு திப்பு சுல்தான் துரோகத்தால. இத்தகைய மாவீரனின் வரலாற்றை நம் மக்கள் ஓரளவாவது அறிவதற்கு இப்படி ஒரு அரிய வாய்ப்பை நமக்கு தந்ததுக்கு நாம் நம் அணுவாய் தங்களுக்கும் தங்கள் பாரத டிவிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தம்பி அப்பாஸ் மந்திரிக்கும் ஒளிப்பதிவாளர் கோபிக்கும் நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்றோம். வேற ஏதாவது நீங்க கேட்க விரும்புனா கேளுங்க. இல்லைங்க, அதாவது திப்பு சுல்தானோட வாழ்க்கை வரலாறுங்கிறது வந்து நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருக்கலாம். இன்றைய இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு முழுமையா தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இஸ்லாமியர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. பெரிய அறிஞர்களுக்கு, பேராசிரியர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம், மற்றவங்களுக்குலாம் தெரியாம இருந்திருக்கலாம். இன்னைக்கு உங்க மூலியமா வந்து இவ்வளவு பெரிய வரலாறு வந்து நாங்க வெளிக்கொண்டு வந்ததுக்கு நாங்களும் பெருமைப்படுறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். இது ஒரு திப்பு சுல்தானோட இதுல 1000ல் 1 தான். என்ன மேற்கொண்டு நீங்க வந்து ஏதாவது தகவல் வந்து இருந்துச்சுன்னா நிச்சயமா இன்னும் வரக்கூடிய காலகட்டத்துல வந்து நம்ம அதை வெளியிடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். வேற ஏதாவது வரலாறுகள், நீங்கள் முக்கியமான வரலாறுகள் வெளிப்படுத்துறதா இருந்தாலும் கண்டிப்பா நாங்க வந்து அதுக்கு நாங்க எப்பவுமே உங்களோட உறுதுணையா இருப்போம்னு சொல்றோம்.